Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. Waalaikumsalam warahmatullahi ta'ala wabarakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருளால் நாம் குர்ஆனுடைய தஃப்சீரை பார்த்து வருகிறோம். இப்பொழுது சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக விளங்கி அமல் செய்து அதனுடைய ரஹ்மான் சூராவுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். ரஹ்மானாகிய அல்லாஹ் தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு அல்லமல் குர்ஆன் சொல்ல, அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் என்று சொல்கிறார். ஜி, அப்போ அல்லாஹு என்பது அல்லாஹுடைய ஜாத்துடைய பெயர். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒட்டுமொத்த சிஃபத்துகளின் சேகரமான ஒரு பெயருக்கு பேர் ரஹ்மான் என்பது. ஜி, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்ஆனை தன்னுடைய கமாலாத்துகளுடைய மஸ்ஹராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். இப்போ நான் நிறைய விஷயங்கள் சும்மா தொட்டு வைத்து விட்டு செல்கிறோம். அதற்கு நீங்கள் விளக்கம் வேண்டும் என்றால் அடுத்தடுத்த தஃப்சீர்களை பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இப்போ அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மானியத்தை இலாஹியான என்ன, சிஃபாத்தை இலாஹியான என்ன என்பது விளக்கம் போனால் அது தனியாக ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், இந்த மனிதனை அல்லாஹ் தான் படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா பேச்சை கற்றுக் கொடுத்தான். அல் பயான்னா நுத்க், பேசுதல், தன் கருத்தை வெளிப்படுத்துதல். இன்னொன்று அர்த்தம் அல் பயான்னா ஹக்கை ஹல்கையும் பிரித்து அறிதல், ஹக்கு பாத்திலை பிரித்து அறிதல், அம்ரு நஹியை பிரித்து அறிந்து கொள்ளுதல், பல அர்த்தம் இருக்குது. பை பேச்சை கற்றுக் கொடுத்தானா இப்போ நம்மளை மாதிரி வெளிப்படையாக பேசுதல் மனிதனை தவிர வேறு யாரும் செய்வதில்லை. மிருகங்கள் பேசுகிறவா, ஒவ்வொரு மிருகமும் தனக்குள்ளே பேசுகிறது. எறும்பு பேசுன்னு சொல்கிறான் இல்லையா, எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து யா யுஹன் நம்ருது ஹுலு மசாக்கினக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஹுதுஹுது பறவை பேச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். இப்போ பறவைகளும் பேசுது, எல்லா மிருகங்களும் பேசுது. பஞ்சதந்திர கதைகள்னு போட்டிருப்பாங்க. எல்லா மிருகமும் பேசும். சிங்கம் புலிகிட்ட பேசும், புலி நரிகிட்ட பேசும், நரி ஓனாயிட்ட பேசும், எல்லாம் பேசிக்கும். அது மாதிரி பொய்யெல்லாம் இல்லை, எல்லா மிருகங்களும் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிருகங்கள் பேசுச்சு. மிருகங்கள் மனித பாஷையில் பேசுகிறது முஅஜிஸா. மிருகங்கள் தங்கள் பாஷையிலே பேசிக்கும். அது எப்பயும் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிருகங்கள் மனித பாஷையில் பேசுச்சு. ஒட்டகம் பேசியது மனித பாஷையில், அது தன் பாஷையில் பேசுது, பெருமானை விளங்கிறாங்க. மனித பாஷையிலையும் பேசுது. ஒரு மாடு அதன் மேல் ஒருவன் ஏறி உட்கார்ந்தவுடன், எப்பா அல்லாஹ் தஆலா இதற்காக என்னை படைக்கலை, சவாரி செய்வதற்கு என் முதுகு அல்லாஹ் படைக்கலை, அதுக்கு ஒட்டகம் குதிரையெல்லாம் இருக்குது என்று அந்த மாடு சொல்லியது. இதை நான் நம்புகிறேன், ஏதோ அபூபக்கர் அவர்களும் நம்புகிறார்கள், ஏதோ உமர் அவர்களும் நம்புகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாடு பேசுகிறது ஒன்றும் அதிசயம் அல்ல. அப்போ எல்லாமே பேச மனுஷனுக்கு என்ன பேச்சு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவ்வாறாக பேச்சு ஒரு கலையாக, அது தனக்குள் அத்தியாவசியத்துக்காக பேசுது. இப்படி ஒரு பேச்சை ஒரு கலையாக ஆக்கி அதை கொண்டு அம்ரு நஹி செய்யக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தான் கொடுத்தான். இது ஒரு சில கருத்து. இன்னொருத்தர் பயான் என்றால் சில பேர் எழுதுதல் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. எழுது எந்த உயிர் பிராணிக்கும் இல்லை, அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னொருத்தர் பயான் என்று சொன்னால் எது ஹக்கு எது பாத்தில் என்று பிரித்து அறிவிக்கக்கூடியது.
இன்னொரு அர்த்தம் ஹக்குக்கும் ஹல்குக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்குறது. இது எல்லாம் மனுஷனுக்கு மட்டுமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அஷ்ஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் ஹுஸ்பானின், ஹுஸ்பான்னா ஹிசாப்னு அர்த்தம், கணக்கின்படி. ஹிசாபுக்கு இன்னொரு வார்த்தை ஹுஸ்பான். அதற்கு விதிக்கப்பட்ட ஒரு கணக்கீட்டின்படி தான் சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகணும், அதில் ஒரு நொடி கூட மிஞ்சறதில்ல போகிறதில்ல. ஒரு நொடிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டானா 1001 போகாது கரெக்டாக. அது எப்படி எங்கே டேர்ன் ஆகணும். இப்போ சூரியனும் சுற்றுது, பூமியும் சுற்றுது, சந்திரனும் சுற்றுது, எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்குது. அப்போ சுற்றக்கூடிய பூமி இப்போ எங்கே டர்ன் ஆகணும் சூரியன் சுற்றுறதுக்கு, சூரியனுக்கும் உனக்கும் எத்தனை கிலோமீட்டர் இடைவெளி சுற்றணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செஞ்சு கணக்கெடுத்து வச்சுட்டான். அதுக்கு வஹி இறக்கி வச்சுட்டான். அப்படி தான் செய்யும். ஏன் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி சுற்ற வேண்டியதுனா சுற்றாது. இப்போ சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றுகிறது. ஃபஸ்ட்டு புதன் தானே, சரி. இந்த புதன் சுற்றுத சூரியன் கிட்ட சுற்றுது. அதுக்கடுத்து வெள்ளி, 3வது பூமி. ஏன் பூமி கொஞ்சம் கிட்ட போக வேண்டியதானே, சுற்றுறது தானே. பூமி கிட்ட போனால் எல்லாமே எரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ இந்த வெயிலே 40 டிகிரி தாங்க முடியலன்னு சொல்லி வெயிலில் சுருண்டு விழுந்து சாவு அப்படிங்கிறான். இது வெள்ளி இருக்கிற இடத்துக்கு பூமி நகர்ந்தாலோ, புதன் இருக்கும் இடத்திற்கு பூமி நகர்ந்தாலோ அவ்வளோதான். ஒரு உயிர்ப்பாக இருக்கிறது, ஒரு செடி கொடி இருக்குது, எல்லாம் காஞ்சு பூமி மட்டையாயிடும், ஒன்றும் இருக்காது. இப்போ 3வது வச்சது யார்? சரி, 4வது வியாழன்னு வச்சுக்கோங்க. வியாழனோ சனியோ செவ்வாய் 4வது சுற்றுது. அந்த 4வது இருக்கிற இடத்துக்கு பூமி போனாலும் பூமியில் யாரும் வாழ முடியாது. குளிர் இப்போ காலங்காத்தாலும் குளிர் பற்றியா மார்கழி மாதம்லாம். அப்போ அந்த மாதிரி குளிர் -1000 டிகிரி வந்துடும். -0 டிகிரியே வந்தாலே தாங்க முடியாது. -10 -20 -1000 டிகிரி வந்துடும். செவ்வாய் கிரகத்துக்கெலாம் போனோம்னா, அங்கே போனால் ஒரு உயிர்ப்பேன் வாழ முடியாது. துனியாவில் எதுவும் நடக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ அல்லாஹ் தஆலா செவ்வாய் இருக்க இடத்துலையும், வியாழன் இருக்க இடத்துலையும், ப்ளூட்டோ இருக்க இடத்துலையும் வைக்காமல், புதன் வெள்ளி இருக்க இடத்துலையும் வைக்காமல் பூமியை நடுவில் கொண்டு வச்சானே கரெக்டாக. இதுக்கு மேலே முன்னாடி நகராத பின்னாடி நகராத. இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது? இவன் விஞ்ஞானிகளாம் சேர்ந்து ஏற்படுத்துனாங்களா, இல்லை இவர்கள் அத்தாமாரெலாம் சேர்ந்து ஏற்படுத்தினாங்களா? நான் தான் ஏற்படுத்தினேன். இதுவே நான் இலாஹ் என்பதற்கு அடையாளம். நீ எதாவது கற்பனை பண்ணியா? யாரெல்லாம் கரெக்டாக நீ மெஷர்மெண்ட்டாக கணக்கெலாம் போட்டு கம்ப்யூட்டர் வச்சு கணக்கு போட்டு யாரெல்லாம் இந்த லெவலுக்கு பூமி சுற்றினா தான் வாழ முடியும். இதுக்கு 1 இன்ச்சு முன்னாடியோ பின்னாடி நகர்ந்தாலும் வாழ முடியாது. அதே மாதிரி ஃபாஸ்ட்டு இந்த லெவலுக்கு போனால் தான், இதை விட கம்மியாகவோ கூடவோ போனாலும் வாழ முடியாது. கரெக்டாக இந்த லெவலுக்கே வையலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீ வச்சியா. அந்நஜும் அஷ்ஷஜரு அஷ்ஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான், இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய கணக்கீட்டின்படி தான் வாழ்ந்து அது சென்று கொண்டிருக்கின்றன. வன் நஜ்மு வ ஷஜரு யஸ்ஜுதான், நஜ்மு என்றால் நட்சத்திரத்துக்கும் சொல்லப்படும். குர்ஆனுக்கும் நஜ்முன்னு சொல்லு. நஜ்முன்னா பிரிவுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் பிரிவாக குர்ஆன் இறங்குச்சு இல்லையா, நஜ்மா. அதனால் நஜ்ம் என்ற குர்ஆனுக்கும் சொல்லப்படும். இந்த இடத்துல நஜ்ம் என்ற வார்த்தை தண்டு இல்லாத செடிகள், அதாவது கொடியாக படரக்கூடியவைகள், தண்டு இல்லாமல் படரக்கூடிய குறுஞ்செடிகள், இவைகளுக்கு புதர் செடிகள்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி குறுஞ்செடிகளுக்கு நஜ்ம் என்று சொல்லப்படும். வன் நஜ்மு செடிகளும், வஷஜரு மரங்களும், யஸ்ஜுதானி அல்லாஹ்வுக்கே சஜுதா செய்கின்றன. அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுத்தான் அவை வளர்கின்றன, அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அவைகள் சிரம் பணிகின்றன, கட்டுப்படுகின்றன. அப்போ அல்லாஹ் தஆலா எவ்வளவு பூமியிலிருந்து சத்து உறிஞ்ச சொல்கிறானோ உறிஞ்சும், தண்ணீரை உறிஞ்ச சொல்கிறானோ உறிஞ்சும், எவ்வளோ இலைகளை வெளிப்படுத்த சொல்கிறானோ அவ்வளோ இலைகளை வெளிப்படுத்தும். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முற்றிலும் அவை பணிந்தவைகளாக இருக்கின்றன. வஸ்ஸமா, இந்த வானம், ரஃபஆஹா, அதை அல்லாஹ் உணர்த்தினான், அல்லாஹ் உயர்த்தினான். வலஅல் மீசான், இன்னும் அல்லாஹ் தஆலா எடை தராசை வைத்தான். மக்களுக்கு இடைத்தராசு என்ற ஒரு முறையை அல்லாஹ் உண்டாக்கி வைத்தான், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நீதத்தை அல்லாஹ் நிலைநாட்டினான், நீதியை நிலைநாட்டினான். மக்களுக்கு மத்தியிலே நீதம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தினான், நிலைநாட்டினான். அல்லாஹ் தத்கவ் ஃபில் மீசான், நீதத்திலே நீங்கள் வரம்பு மீறி விட வேண்டாம், அல்லது இடைத்தராசிலே நீங்கள் வரம்பு மீறி விட வேண்டாம். மீசான் 2 அர்த்தமும் வைக்கலாம். இடைத்தராசுன்னு ஒரு அர்த்தம், நீதம் என்று ஒரு அர்த்தம். வ அகீமுல் வஸ்ன, எடையை நீங்கள் நீங்கள் முறைப்படி செய்யுங்கள். வஸ்னா நிறுத்தி கொடுக்கக்கூடிய எடை. பில் கிஸ்த், நீதமான முறையிலே எடையை நிலைநிறுத்துங்கள். வலா துக்ஸிருல் மீசான், தலாசிலே நீங்கள் குறைத்து விட வேண்டாம், மக்களுக்கு கொடுக்கும்போது குறைத்து அளவிட வேண்டாம்.
அல்லது நீதத்திலே நீங்கள் தவறிவிட வேண்டாம், யாருக்கும் நீதம் செய்வதில் எந்த தவறும் இழைத்து விட வேண்டாம். வல் அர்ல வதஅஹா லில் அனாம். சரிங்க. வசமா வானத்தை சொல்கிறான், அடுத்து பூமியை சொல்கிறான். நடுவில் தராசு கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா நீதம் என்பதை. அதான் சொல்கிறாங்க, தராசுன்றதுக்கு நாம் கண்ணில் வைக்கக்கூடிய எடை கொடுக்க தராசுக்கும் அளவு வைக்கலாம், அதையும் குறித்து கொள்ளலாம். புரிஞ்சுங்களா? அல்லது இவையெல்லாம் படைத்தானே உங்களை எல்லாம் வாழ வைத்து மறுமையில் கேள்வி கேட்பான், அந்த தராசை எல்லாம் வைத்திருக்கிறான், அந்த அர்த்தம் வைக்கலாம். சில இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. இங்கே அதில் நீதம் என்பதற்கு பொருள் எல்லாமே அதனுடைய வழியில் முறைப்படி செயல்படும்படி அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். வானத்தை, பூமியை, கோள்களை, சூரியனை, சந்திரனை அனைத்தையும் கால நிர்ணயமும் அளவு நிர்ணயமும் அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கிறான். பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு காலம், பூமி சூரியனை சுற்றுவதற்கு ஒரு காலம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சாய்வாக சுற்றணும். பூமி நேராக சுற்றுன்னு வச்சுங்களேன், அப்படியே அப்பயும் யாரும் வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா பூமி கரெக்டாக இப்படி சாய்வாக சுற்றுது. அதாவது பூமி இப்படி நேராக சுற்றிக்கிட்டே உருண்டுக்கிட்டே போகல, பந்து உருள்ற மாதிரி இப்படி கொஞ்சம் சாய்வாக கிராஸாக சுற்றுது. எவ்வளோ கிராஸ் சுற்றுது? இது இப்படி நேராக சுற்றுறதுல அப்படி இல்லை, அப்படி சுற்றலை, இப்படி கிராஸாக, இப்படி கொஞ்சம் கிராஸாக. எவ்வளோ கிராஸ் சுற்றுது பூமி? 23.5 டிகிரி. கரெக்டாக அளவு உண்டாக்க முடியாது. 23.5 டிகிரி கிராஸாக சுற்றுது. அதனால தான் நேராக சுற்றுச்சுன்னு வச்சுங்க, பூமி தன்னைத்தானே சுற்றுக்கிற போது நேராக சுற்றுச்சுன்னா சூரியன் நமக்கு ஒரு இடத்தில் தான் உதிக்கும், கரெக்டாக ஒரு இடத்தில் தான் மறையும். அப்படி இல்லாமல் 23.5 டிகிரி கிராஸாக சுற்றுறதுனால சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல உதயமாகும், ஒரு நாளைக்கு. இப்போ இங்கே இதுதான், இது கிழக்கு, இது மேற்கு வச்சுங்க. கரெக்டாக சூரியன் சுற்றுச்சுன்னா கிழக்கில் உதயமாகி மேற்கில் மறையும். இப்படி இது கிழக்கு, இது மேற்கு. கரெக்டாக கிழக்கில் உதயமாகி மேற்கில் மறையும் இப்படி. ஆனால் அப்படி இல்லை, 23 டிகிரி கிராஸாக சுற்றுறதுனால சூரியன் இங்கேருந்து 23.5 டிகிரி நடுக்கோட்டிலிருந்து தள்ளி 23 டிகிரி தள்ளி இங்கே உதயமாக இங்கே மறையும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி வரும், இங்கே அப்படி இப்படி இங்கே இந்த பக்கம் வரும். அப்புறம் இப்படியே வந்துட்டே கடைசி நேராக இப்படி இப்படி. அப்புறம் இந்த பக்கம் உதயமாகும் கிராஸாக இப்படி அப்புறம் அப்படி மறையும், இப்படி அப்படி மறையும். இந்த பக்கம் 23 டிகிரி இங்கே வரும், இந்த பக்கம் 23 டிகிரி, ரெண்டு பக்கம் வரும். இப்போ 23 எவ்வளோ ஆச்சு? 46.5 டிகிரி, 47 டிகிரி அளவுக்கு சூரியன் இங்கிட்டு நவரும். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 47 டிகிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் சூரியன் வருது. வரனால பகல் இரவு மாறி மாறி வருவதும், காற்று திசைகள் மாறி மாறி அடிப்பதும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி வெயில் காலம், ஒரு ஊருக்கு ஒரு நேரத்தில் மழைக்காலம், எல்லா ஊருக்கும் ஒரே காலத்து. உலகமெல்லாம் ஒரே நேரத்தில் வெயில் காலம் கிடையாது, உலகமெல்லாம் ஒரே நேரத்தில் குளிர்காலம் கிடையாது. இப்போ இங்கே வெயில் காலமாக இருக்கும், இன்னும் இடத்துல குளிர்காலமாக இருக்கும், இங்கே குளிர்காலம் இன்னொரு வெயில் காலமாக இருக்கும். அப்போ தான் மக்களுக்கு எல்லாமே சமமாக போகும், எல்லாமே சம அளவில் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் மக்கள் எல்லோருமே. விளைச்சல்களுக்கு அந்தந்த தகுந்த மாதிரி விளைச்சல்கள், அதுதான் அதில் நீதி எல்லாம் வச்சுருக்கிறான். வெயில் காலமாக அதற்கு ஏற்ற மாதிரி சில பொருட்களில் விளைய செய்கிறான், குளிர்காலமாக அதற்கு ஏற்ற மாதிரி பொருட்களில் விளைய செய்கிறான். வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தர்பூஸ் வந்துடுது, பதனி. அது தர்பூஸ் வெயில் காலத்து தான் விளையுது, குளிர்காலத்தை விளையிறது இல்லை. பதனி வருது, இது நொங்கு வருது, முலாம்பழம் வருது ஜூஸ் போடுறதுக்கு. அது அந்த காலத்து அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்து அந்த மாதிரியான விளைச்சல் பொருட்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குளிர்காலத்து அந்த மாதிரி அதுக்குரியது. ஒவ்வொன்று சமூகத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் தகுந்தது போல அல்லாஹ் தஆலா அவற்றை நீதமாக அமைத்திருக்கிறான். அந்த நீதத்துக்கு வரம்பு மீறி நடந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அதற்கு மாற்றமான நீங்கள் செய்ய வேண்டாம். அப்போ அறந்த இந்த பூமி வலஅஹா அல்லாஹ் தஆலா வைத்தான், அதை உண்டாக்கினான். அனாம் மனிதர்களுக்காக வேண்டி. அனாம் என்ற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, இது பொதுவாக அனைத்து சிருஷ்டிகளையும் குறிக்கும். அப்போ தக்லீபன் கொண்டு வரப்பட்டு அது மனிதர்கள் ஜின்களை குறித்தது. இன்னும் தக்லீப் செய்யப்பட்டு மனிதர்களை மட்டும் ஆக்கப்பட்டது. அனாம் என்றால் மனிதர்களை பொதுவாக குறிப்பார்கள், ஆனால் மனிதர்கள் ஜின்களையும் சில நேரம் குறிப்பாங்க. சில நேரம் அனாம் என்றால் அனைத்து சிருஷ்டிகளையும் குறிப்பார்கள். ஃபீஹா ஃபாக்கிஹத்துன், இன்னும் அந்த பூமியில் அல்லாஹ் பழங்களை உண்டாக்கினான். ஒன் நஹ்ல, பேரிச்ச மரத்தை உண்டாக்கினான். தாத்துல் அக்மாம், அக்மாம் என்று சொன்னால் குலைகளை உடைய, பாலைகளை உடைய.
அந்த பழம் வெளியே வருகிற போது மூடி இருக்குது, அதுக்கு பேர் கம்மு என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் மூடி இருக்கோ அதுக்கு பேர் கம்மு. இப்போ இது கம்முன்னு பேர் இருக்குது அரபியில். கம்மு மூடி இருக்குல்ல, வேற கையை மூடுது. அது மாதிரி தென்னை மரத்துலேருந்து பாலை வெளியே வரும் பார்த்துருங்களா? ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது இப்படி மூடுற மாதிரி வெளியே வரும். அப்புறம் கொஞ்சமாக பொழக்கும். பொழந்து உள்ளேருந்து வெறும் குச்சி தான் அந்த மாதிரி பூக்கள் இருக்கும், குச்சி இருக்கும். அப்புறம் அந்த குச்சியிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக ஆயிரும். அப்புறம் அது ஒன்று அப்படியே பெரிய ஒரு இளநீ பெருசு அப்படியே மொத்தமாக தொங்கும். அதே மாதிரி தான் பேரிச்சை மரமும் வரும்போது இப்படி கொலாய் இப்படி தான் வரும், இப்படி. அப்புறம் அதுலேருந்து அப்படியே பொழந்து அது பொழக்கும். இதுதான் கம். அப்போ குலைகளை உடைய அந்த பாலைகளை உடைய மரத்தையும் அல்ல அவங்களுக்கு யாருப்பா அங்கேருந்து உண்டாக்குறா? அப்படி வாழை மரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று அந்த இலைகளுக்கு மத்தியில் வரும். அப்படியே பெருசாக இவ்வளோ பெருசு ஒரு பூ தான், பெரிய பூ இருக்கும். அப்புறம் அந்த பூவுடைய மேலே உள்ள அந்த இலை உரியும். பூ பெருசாக அது உதிரும். அது உதிர்ந்தோன்னா உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே கொலை மாதிரி சன்னம். அதை எடுத்து பிச்சு பார்த்தான்னு சொன்னால் அதில் வெறும் மேலே ஒரு தோல், கீழே ஒரு தோல், நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். எது அந்த கொலையாக இருக்கே, அந்த கொலையில் ஒரு வாழை குலை மாதிரியே இருக்கும். அதில் ஒன்று பிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு வெறும் தோல், கீழே ஒரு தோல், நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். உள்ளே ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அது வளர உள்ளுக்குள்ளே கட்டுது, பழம் கட்டுது. தோலெல்லாம் உண்டாக்கிட்டான் ஃபஸ்ட்டு. அப்புறமேலு நாமெல்லாம் ஒரு பொருளை உண்டாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்கு சீல் வைப்போம். அப்புறம் தான் அதுக்கு பேப்பரை போட்டு கட்டுவோம். பரோட்டா தயார் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் அது கவரில் போட்டு கட்டுறோம். ஹல்வா தயார் பண்ணிவிட்டு அது கவரில் போட்டு பேக்கிங் பண்ணுறோம். பேக்கிங் பின்னாடி தானே. அப்போ அது வரைக்கும் 1000 பேர் கையில் தொட்டுருவாங்களே அந்த பேக்கிங்க்கு முன்னாடி. ஹல்வா கிண்டுறதுக்குள்ளே 1000 பேர் தொட்டு நக்கி பார்த்து சக்கரை கரெக்டாக இருக்கா, ஜீனி கரெக்டாக இருக்கான்னு எத்தனை பேர் கை கழுவாத கையில் தொட்டிருப்பார்கள், அதை நக்கி பார்த்துருப்பார்கள் தெரியாது. கடைசியாக நீங்கள் பேக்கிங் பண்ணி திருநெல்வேலி ஹல்வான்னு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்றீங்க. அதுக்கு முன்னாடி பேக்கிங் பண்ணி ஒன்று இடத்துல வருவதற்கு முன்னாடி அது எத்தனை பேர் டேக்கிங் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. கடைசியாக தான் பேக்கிங் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தொட்டு அதுக்கு கை கழுவாத கையில் தொட்டு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான், துனியாவில் அல்லாஹ் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. முதல்ல பேக்கிங் தான் வரும். முதல்ல பேக்கிங், அதுக்கு பின்னாடி தான் உள்ளுக்குள்ளார பழத்தை எல்லாம் வைப்பான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநீ வந்துடும், இளநியோட உருண்டை வந்துடும். உள்ளே எதுவுமே இருக்காது, வெறும். அப்புறம் உங்களுக்கு தண்ணி உண்டாகுது. உள்ளே தண்ணி ஊற்றுறான் பாருங்கள். இளநீ ஃபஸ்ட்டு உண்டாக்கிட்டான், அப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறான். நீ தண்ணி தயார் பண்ணிவிட்டு தண்ணி தயார் பண்ணிவிட்டு அப்புறமேல அதை பாட்டிலில் போட்டு மூடுறானோ. முதல்ல பாட்டில் தயார் பண்ணிட்டு அப்புறம் உள்ளது யாரும் கைப்படாத தண்ணி உள்ளுக்குள்ளே உருவாகுது. வெளியிருந்து ஊற்றலை, உள்ளே உருவாகுது. நெல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கிங், உள்ளே ஒன்றுமே இருக்காது, அமுத்தி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் உள்ளுக்குள்ளே அப்படி பால் கட்டுது. அதை நசுக்கி பார்த்தா பளிச்சுன்னு பால் தான் தெளிக்கும், வெறும் பால், நெல்லுடைய பால். நெல்லுடைய பால் பார்த்துருக்கீங்களா? அரிசி பால். அப்புறம் அந்த பால் அப்படியே கட்டியாகி அரிசி ஆகிடுது. முதல்ல பேக்கிங், அப்புறம் இன்றைக்கி அந்த பேக்கிங்கை உடைச்சா தான் அரிசி வெளியே வரும். இந்த மாதிரியா அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்குமே முதல்ல பேக்கிங் உண்டாக்கி நம்புறேன். அப்போ இதை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, ராத்துல் அக்குமாம், பாலைகளை உடைய அந்த பேரிச்ச மரத்தை உண்டாக்கினான். வல் ஹப்பு, அது பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லையா? பாலை உண்டாக்கிட்டு அதுக்குள்ளார உண்டாகுது. முதல்ல பாலை வந்துடுது, அதுக்குள்ளார செய்யுது. என்னவை முட்டை போண்டா, ஃபஸ்ட்டு முட்டையா போண்டாவா? ஃபஸ்ட்டு எடுத்து முட்டையை வேக வச்சுருவோம், அப்புறம் உரிச்சிடுவோம். அப்புறம் அந்த முட்டையை எடுத்து முழுசாக பஜ்ஜி மாவில் முக்கி பொரிச்சு எடுப்போம். இப்போ முட்டை மூடிக்கும் மேலே பஜ்ஜி மாவு போட்டு அது முட்டை திணிக்க முடியுமா? இது யாராலும் செய்ய முடியுமா? அல்லாஹ் அக்குமாம முதல்ல உண்டாக்கிடுறான், அதுக்கு பண்ணி பழங்கள். இளநீ முதல்ல உண்டாக்கிடுறான், அதுக்கு பின்னாடி தண்ணி. வாழைப்பழம் தோல் முதல்ல வந்துடுது, அதுக்கு பின்னாடி வாழைப்பழம். கடலக்கொட்டை தோல் முதல்ல வந்துடுது, அப்புறம் உள்ளுக்குள்ளே கடலக்கொட்டை திணிக்கிறான். நெல்லுடைய மேலே உள்ள தொலி, அதுக்கு பேர் என்ன? மேலுள்ள பேர் தொலி. நெல்லுடைய மேல் அரிசிக்கு மேலே தொலி இருக்க பை நெல் தவிடு, அதை தூடாக்கி தவிடாக்குறாங்க. அதெல்லாம் தவிட்டு எண்ணெய் தயார் பண்ணுறாங்க.
அது அஸ்ஃபுன்னு சொல்லுவாங்க. அதை உண்டாக்கிடுறோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே பால் கட்டுது. கோதுமையோட மேலே தொலி, உள்ளுக்குள்ளே பால் கட்டுது. எல்லாமே மேலே தொலி வந்துடும், அப்புறம் உள்ளுக்குள்ளே பால் கட்டுறது. வல் ஹப்பு துல் அஸ்ஃப், இன்னும் அந்த விதைகளை எல்லாம் உண்டாக்கினான். துல் அஸ்ஃப், மேலே தொலியை உடைய அந்த விதைகளை எல்லாம் உண்டு. அஸ்ஃப்னா மேலே தோல், அந்த தவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்கிட்ட அஸ்ஃப்னு சொன்னால் அந்த வைக்கோல் என்ற அர்த்தமும் வைக்கிறாங்க. வைக்கோலை உடைய தானியங்களையும் உண்டாக்கினான். அவர் ரைஹான், ரைஹான் என்று சொன்னால் பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல ரைஹானுக்கு அர்த்தம் வாசனை செடிகள் என்று பொருள். வாசனை தரும் செடிகளையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். இப்போ உணவுக்காக செடிகளும் இருக்குது. எத்தனையோ செடிகள் உணவுக்கு, சில உணவுப் பொருளாக எல்லாம் வாசனை திரவியம் மனுஷன் தேவைப்படுது இல்லையா? இப்போ பூசிக்கொள்ள அத்தனை தேவைப்படுது. அதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா ரோஜா, ரோஜா உணவாக இல்லாவிட்டாலும் வாசனைக்காக வேண்டி மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ எசன்ஸ் எடுக்கிறாங்க. எத்தனையோ பொருட்கள் மாதிரி வாசனை திரவியங்களாக பயன்படுது. இப்போ சாப்பாட்டுக்கு வாசனை தருவதற்காக வேண்டி ஏலக்காய், கிராம்பு, கொத்தமல்லி, புதினா, பட்டை இதெல்லாம் இல்லாமல் வாசனை இருக்காது. இப்போ உணவை வாசனைப்படுத்துறதுக்காக வேண்டி, நம்ம ஆடைகளை வாசனைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, இதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா தயார் பண்ணுகிறான். பி ஆலா இரப்பிக்குமா துகத்திபான், இவ்வாறெல்லாம் செய்த ஒவ்வொன்றையாக அல்லாஹ் சொல்லி காண்பித்து கேட்கிறான். உங்கள் ரப்புடைய நிஅமத்துகளில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அல் ஆலா என்றால் நிஅமா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் குதுரத்துன், அல்லாஹ்வுடைய வல்லமை. இவற்றையும் அல்லாஹ்வுடைய வல்லமைகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? ரப்பிக்குமா ஐயுல் இன்சுவல் ஜின், மனிதர்களே ஜின்களே, உங்கள் ரப்புடைய நியமத்துகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறார். மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து கேட்கிறான். இப்படி கேட்ட உடனே சஹாபாக்கெல்லாம் சும்மா உட்காந்துருந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, இதையே ஜின்களுக்கு நான் ஓதி காண்பித்தேன். உடனே அவைகள் சொன்ன லா பி ஷைஇம் மின் நிஅமிக ரப்பினா நுகதிபு ஃபலக்கல் ஹம்து, உன்னுடைய எந்த நியமத்தையும் நாங்கள் பொய்யாக்க முடியாத ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று ஒவ்வொரு தடவை சுமாராக 31 தடவை வருது. பி ஆலா ரப்பிக்குமா துகதிபான். ஒவ்வொரு தடவையும் ஜின்கள் பதில் சொல்லியது, உன் நியமத்துகள் எதையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம், உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்புறம் சஹாபாக்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லாபி நியமத்தின் லாபி ஷைஇம் மின் நிஅமிக ரப்பினா நுகதிபு, உன்னுடைய நியமத்துகளை எதையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை ரப்பே, பொய்யாக்க முடியாத ரப்பே, வலக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னதாக பெருமானார் சொன்னாங்க. நாம் அப்படி சொல்லுவோம், லாபி நியமத்தின் மின்க நுகதிபு, உன்னுடைய நியமத்துக்கு எதையுமே நாங்கள் பொய்யாக்க முடியாது. லாபி ஷைஇம் மின் நிஅமிக நுகதிபு பி ஆலா ரப்பிக்குமா துகதிபான். ஹலக்கல் இன்சான, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்தான். மின் சல்சாலின், சல் என்று சத்தம் வர, தட்டினால் சல் என்று சத்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து. சல்சால் என்றால் என்ன பொருள்? காய வைத்த களிமண். எனவே சில கருத்து, சில மணல் கலந்து காய வைத்த களிமண் காஞ்சி போச்சு, தட்டினா சல்னு சத்தம் வருது, டங் டங் சத்தம் வருது இல்லை, அது சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட களிமண், அதிலிருந்தும் இந்த மனிதனை படைத்தான். பின் சல்சாலின் கல் ஃபஹார், ஃபஹார் என்றால் நன்கு சுடப்பட்ட செங்கலுக்கு சொல்லுவார். என்ன அர்த்தம்? அர்த்தமாக சொல்லுங்க பாய், நீங்கள் கூட வரணும், என்ன சொல்கிறான்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டே வரணும், அப்போ தான் ஓடும். கல் ஃபஹார் அர்த்தம் என்ன? சுடப்பட்ட செங்கல். எதுவெல்லாம் சுடப்பட்டதோ எல்லாருக்குமே ஃபஹார் தான். என்ன சொல்லுங்க பாப்பா, வேறு என்ன? சட்டி பானை, பானை செஞ்சுருவாங்க, அப்படி வீட்டுக்கு காமிச்சா அவ்வளோதான், சோறாக்க முடியுமா அதை போய்? அதை அடுக்கி வச்சு அது நெருப்பூட்டி அது சுட வைக்கணும். சுட்டா அந்த செங்கல் அப்படி கல் மாதிரி ஆயிடும். அப்புறம் ஓடு, வீட்டுக்கு போகிற ஓடு இருக்குல்ல, அது மண்ணில் செஞ்சு என்ன செய்வாங்க, அடுக்கி வச்சு சூட பண்ணால் அது கட்டி ஆகிடும். அப்படி ஏறி நடந்தாலும் ஒன்றாகாது, வெறும் மண் டபக்குன்னு உடஞ்சி போயிடும். இவ்வாறு சுடப்பட்ட மண்ணால் செய்து சுடப்பட்ட அனைத்து பொருள்களுக்குமே ஃபஹார்னு சொல்லுவார். கல் ஃபஹார் அல்ல ஏன் சொல்கிறேன்னா, இது சுடலை, மனிதன் செஞ்ச மண் இருக்கே, அதை குழைய வச்சு வெயிலில் காய வச்சாச்சு, அவ்வளோதான். அது சுட்ட செங்கல் இல்லை, அது களிமண் தான், காய வைத்த களிமண். ஆனால் சுட்ட செங்கலை போல் கெட்டியான மண். இதில் அல்லாஹ் படைத்தான். ஹலக்கல் ஜான்ன, ஜின்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். மின் மாரி ஜிம் மின்னார்,
நெருப்பிலிருந்தும் உண்டான ஜுவாலைகள். மாறுச்சுன்னா நெத்தி ஜுவாலை, புகை கலந்த ஜுவாலையாம். அப்படி ஐயா ஆலாய் ரப்பிக்கு மாத்து கதிபான், ரப்புடைய அருட்கொடைகள் எதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? லானு கதிபு ஷையம் மின்னும், அது வந்து எதையும் நாங்கள் பொய்யாக்க முடியாது ரப்பே. ரப்புல் மஷ்ரிகைனி, இரண்டு மஷ்ரிக்குகளுடைய ரப்பு, ரப்புல் மஹ்ரிபைனி, இரண்டு மஹ்ரிபுடைய ரப்பாக இருக்கிறான். மஷ்ரிகாய் இரண்டு உதயஸ்தானம், உதிக்கும் இடங்கள், இரண்டு மறையும் இடங்களுடைய ரப்பாக இருக்கிறான். அது நான் மஷ்ரிகைனி வல் மஹ்ரிபைனி, அதை சொன்னேன். உச்சகட்டமான வெயில் காலத்தில் 23 அந்த லாஸ்ட்டில் நிற்கும். அப்புறம் கடைசியாக வந்து இந்த பக்கம் வந்துடும், 23 டிகிரி தள்ளி இந்த பக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக. அப்போ அது ஒரு இடம், இது ஒரு இடம். ரெண்டு இப்போ இந்த லாஸ்ட்டில் உதிச்சு இப்படி மறையும், இந்த லாஸ்ட்டில் உதிச்சு இப்படி சைடாக மறையும், நடுவில் உதிச்சா நடுவில் மறையும், பூமத்தி ரேகையில் உதிச்சா பூமத்தி ரேகையிலே மறையும், பூமி நடுக்கோட்டில் சைடாக கிராஸ் ஆச்சுங்களா. இந்த பக்கம் கிராஸில் உள்ளதுக்கு இந்த பக்கம் கிராஸ் 23 டிகிரி ஒரு கோடு போட்டிருக்கான். அந்த கோடுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கற்பனை கோடுகள் தான். பூமத்திய ரேகை, இப்போ பூமத்திய ரேகை பூமிக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. கற்பனை பூமி உருண்டை வச்சு ஊருடைய அடையாளங்களை கண்டுபிடிச்சதுக்காக வேண்டி போடப்பட்ட கோடுகள். இப்போ திருப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு அமெரிக்காவில் ஒருத்தவன்ட்டு கேட்குறான். திருப்பூர் இப்படியே வலது பக்கம் போனீங்கன்னா இடது பக்கம் ஒன்றும் விளங்கலையாப்பா, என்ன சொல்கிறது போய் திருப்பூர் எங்கே இருக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ திருப்பூரில் பாபுசலாம் அரபிக் கல்லூரி எங்கே இருக்குது? நான் விமானத்தில் போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போய் நீங்கள் விமானத்தில் போகிறேன், இப்படி விமானம் இப்படி ஓட்டிகிட்டு போவான் அவன், இப்படி நேராக போய் லெஃப்ட்டில் வளைஞ்சா வந்துடுங்க அப்படின்னு ஒன்றும் வழங்காது. இப்போ இந்த அடையாளம் காட்டணும், அதுக்காக வேண்டி அச்சரேகை தீர்க்க ரேகை 2 கோடு போட்டிருக்காங்க. இப்படி வரிசையாக கோடுகள், கிடைமட்டத்தில் உள்ள கோடுகள், இப்படி குறுக்கால கோடுகள். குறுக்கோடுக்கு தீர்க்க ரேகை அப்படின்னு, லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து அச்சரேகை தீர்க்க ரேகை. அச்சரேகை நடுவு கோடுக்கு வந்து பூமத்திய ரேகை. 23 டிகிரி தள்ளி போட்டிருக்காங்க மகர ரேகை. அந்தான 23 டிகிரி தள்ளி ஒரு கோடு போட்டிருக்காங்க, கடக ரேகைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஆயிரக்கணக்கான கோடு போட்டிருக்காங்க. குறுக்காலையும் ஆயிரக்கணக்கான கோடு. ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு நம்பர் கொடுத்தோம், 1 2 3 4 5 5ங்களா. இப்போ திருப்பூர் என்னங்க டிகிரி அப்படின்னு கேட்டால் 23 × 44 அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அந்த நம்பர். இப்போ 23ம் 44ம் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா அவன் பாட்டுக்கு சல்லுன்னு கிளம்பி வந்துடுவாங்க. ப்ரோக்ராம் அமைச்சிட்டா போதும், அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கனால கம்ப்யூட்டர் 23 × 44 அப்படின்னு சொன்னோன்னே உதாரணம் நேராக பாபு சலாம் மேலே வந்துடுவாங்க. அங்கே வந்து ஹெலிகாப்டர் இறங்கி வந்துடுவாங்க. இப்போ இங்கேருந்து குண்டு போடணும் அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் அப்படின்னா எங்கே போய் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து என்ன செய்வாங்க, குண்டு போடணுன்னா அந்த கம்ப்யூட்டரில் 433 264 அப்படின்னு. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இந்த அளவு சொன்னாலும் போய் அமெரிக்கா இந்த 463 ஒரு 50 கிலோமீட்டர் குறிக்கும். அது புள்ளிலாம் இருக்குது, 433.7856 ரொம்ப துல்லியமாக, இன்ட்டு 213.4327 அப்படி துல்லியமாக கொடுத்தா கரெக்டாக கொண்டு பாமை கொண்டு போய் வெள்ளை மாளிகை தலையிலேயே போடும். அப்படியே கரெக்டாக அது மேலேயே விழுகும் புரிஞ்சுங்களா. அந்தளவுக்கு துல்லியமாக போட்டு ராக்கெட் செட்டப் ராக்கெட் கரெக்டாக போகும். ஏன்னா ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சு இந்த அளவுலாம் குறிக்கப்பட்டுருச்சு, இது எங்கேன்னு குறிக்கப்பட்டுருச்சு. கரெக்டாக பாமை கொண்டு போய் டம்முன்னு போட்டு தலைமையிலேயே போட்டு தலைமையிலேயே விழுவும். அப்படியே அந்த அளவுக்கு துல்லியமாலாம் அந்த அச்சரேகை தீர்க்க ரேகையை வந்து இது எல்லாமே கற்பனை கோடுகள் தான். அப்படிலாம் பூமி மேலே எந்த கோடும் கிடையாது. அப்போது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சூரியன் வருது. அப்போ அல்லா ஜல்ல சில இடங்களில் ரப்புல் மஷ்ரிகி வல் மஹ்ரிபுன்னு சொல்கிறான். உதிக்குமிடம் மறையும் இடத்தில் ரப்புங்கிறான். சில இடங்கள் அல்லா தஆலா ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மஹ்ரிபைன், இந்த லாஸ்ட்டு. சில இடங்கள் ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல உதிக்குது. நேற்று உதித்த இடத்துல இன்றைக்கி கொஞ்சம் தள்ளிடுது கொஞ்சம், அப்போ அது கொஞ்சம் தள்ளிகிட்டே வருது சூரியன். அதனால ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், உதிக்கும் இடங்கள் மறையும் இடங்களுடைய ரப்பு என்றும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இஸ்ரேலுடைய விளக்கம். சில மஷ்ரிக் வல் மஹ்ரிப் அப்படின்னு சொன்னால் சூரியன் உதிக்கும் இடம், சூரியன் மறையும் இடம். மஷ்ரிகைனி மஹ்ரிபின்னு நமக்கு 2 தானே இருக்குது, சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று இருக்குது புரிஞ்சுங்களா. அப்போ சந்திரன் உதிக்கும் இடம், சந்திரன் மறையும் இடம். சந்திரன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையுது. மஷாரிக் வல் மகாரிப் எல்லா நட்சத்திரங்களும், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் உதிக்கின்றன மறைகின்றன. அப்போ எல்லா நட்சத்திரங்களுக்கும் உதிக்கும் இடம் இருக்கிறது, மறையும் இடம். அதனால் மஷாரிக் வல் மகாரிப் என்று கூறுகிறான் என்று சிலருடைய கருத்து. சரி வாங்க, அப்போ பல இடங்கள் எல்லாம் பல மாதிரி சொல்கிறோம்.
அபி ஐயா லா ரப்பிக்குமா துக்கந்திபான், உங்கள் ரப்புடைய நியமத்துகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? லா பி ஷைஇம் மின் நியமத்தி ரப்பினா நுகந்திபு. சொல்லுங்க, பதில் சொல்லுங்கள் பாய். மரஜல் பஹரைனி, 2 கடல்களை அல்லாஹ் தஆலா ஓட்டினான், சேர்த்தான், கலந்தான். மரஜனா கலத்த, கலந்தான். எல்தகியானி, அந்த ரெண்டும் சந்தித்துக் கொள்கின்றன. ஆனால் பைனஹுமா பர்ஸஹுன், அவ்விரண்டுக்கு மத்தியிலே ஒரு தடை இருக்கிறது, திரை இருக்கிறது. லா எபகியானி, அந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று அதை மீறவே மீறாது. 2 கடல்கள் ஓடுகிறது, நடுவில் அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான், சின்ன திரையை போட்டு. இது அங்கே வராது, அது இங்கே வராது. இது என்ன அர்த்தம் இது அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க கடல்லே அப்படி எடுக்கு. பெரும் பெரும் கடல்கள்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி இந்த நல்ல தண்ணி இருக்கும், இந்த உப்பு தண்ணி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோலாம் பிடிச்சி வீடியோலாம் பிடிச்சி போட்டு காட்டுறாங்க. வாட்ஸ்அப்லாம் வருது நிறையா, வரைஞ்சிங்களா? அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல, நிறைய பேர் போடுறாங்க. உண்மையாக இருக்கலாம், உண்மை தான் அது இருக்கும். இது ஒரு கருத்து. இன்னும் சிலர் சொல்கிறாங்க இந்த நல்ல தண்ணியுடைய ஆறு கொண்டு போய், இப்போ காவிரி ஆறு பூம்புகாரில் கடலில் கலக்கு தெரியா, கடலில் கலக்கும் போது ரொம்ப தூரத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே போகும். இந்த போகக்கூடிய வேகத்தில், ஆறு போகக்கூடிய வேகத்தில் கடலுக்கு உள்ளே போகுது. இப்போ படகுல போனீங்கன்னா இந்த பக்கம் இனிப்பாக இருக்கும் தண்ணி, படகுக்கு இந்த பக்கம் தை விட்டால் தண்ணி இனிப்பாக இருக்கும், இந்த பக்கம் உப்பாக இருக்கும். அந்த தண்ணி போகக்கூடிய வேகத்தில் கடலை கிழித்து கொண்டு போகும். உப்பு தண்ணீரை கிழித்து கொண்டு நல்லது கொஞ்சம் தூரம் போகும், அப்புறமே கடலை கலந்துடும். அது வரைக்கும் தான் இங்கே நல்ல தண்ணியாக இருக்கும், இங்கே உப்பு தண்ணியாக இருக்கும். இதுதான் கருத்து என்று கூறுகிறார்கள். இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம உலகத்தில் இது மாதிரி எல்லாத்துல ஆயிரக்கணக்கான அற்புதங்களை வச்சுருக்கிறோம். ரெண்டும் கலக்குது. அலாளுக்கு உலகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பஹ்ரைன் எங்கே இருக்குது? அது பஹ்ரைன் ஒரு ஊர் இருக்குது, அந்த பஹ்ரைனில் உள்ள கடல் அப்படி தான் அந்த மாதிரி இருக்குலாம் அர்த்தம் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லை. குர்ஆன் தெளிவாக இருக்குது. நம்மள்கிட்டயே மரஜல் பஹ்ரைன் ஆயிரக்கணக்காக இருக்குது, நமக்குள்ளேயே மரஜல் பஹ்ரைன் இருக்குது. நாம் நிற்கிற இடத்துல மரஜல் பஹ்ரைன் இருக்குது. பூமி இருக்குல்ல, இங்கே ஓட்ட போட்டால் தண்ணி உப்பு தண்ணியாக வருது, இங்கே தள்ளி ஓட்ட போட்டால் போர் போகிறால் தண்ணி நல்ல தண்ணியாக வருது. அவங்க பருவச்சேரி மசால ஊரே ஓட்ட போடுவாங்க, தண்ணி உப்பு தண்ணியாக வரும். மரசா சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல தண்ணியாக வரும். ஷேகுமாரோடைய பரக்கத்து அது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மரசா சுற்றி 10-50 போட்டுருப்பாங்க. உங்கள் ஓட்டை போட்டு அங்கேருந்து குழாய் இழுத்துட்டு போய் 2 தெரு தள்ளி அவங்க வீட்டு கொண்டு போயிடுவாங்க. பூமி கடியிலே குழாயை கொண்டு போய் அந்த மாதிரி நிறைய சுற்றி மரசா சுற்றி ஓட்ட போட்டுக்குவாங்க. அங்கே தண்ணி நல்ல தண்ணியாக வரும். அங்கேருந்து 10 அடி தள்ளி போட்டால் உப்பு தண்ணியாக வருது. இப்போ பூமி கூடியில் ஆறு ஓடுது, தண்ணி கொஞ்சமாக வருது. ஒரு நாளைக்கு 10 டேங்க் எடுக்கிறோம், 20 டேங்க் எடுக்கிறோம், தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. சுத்தமான தண்ணி, கலப்படம் இல்லை, மண்ணு கலக்காத தண்ணி. அப்போ ஒரு பக்கம் தண்ணி நல்ல தண்ணி ஆறு ஓடுது, ஒரு பக்கம் உப்பு தண்ணி ஆறு ஓடுது. பூமி மத்தியில் ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுருக்காங்க. இது அங்கே கலக்கிறது இல்லை, அது இங்கே கலக்கிறது. உனக்கு உள்ளே எடுத்துக்கோ, உனக்கு உள்ளே எடுத்துக்கோ. கண்ணில் இது அல்ல ஒரு தண்ணி வச்சுருக்கான். அந்த கண் பால் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. ரத்தம் ஓடுது உடம்புல. இங்கே வேர்வை சுரப்பிகளும் இருக்குது, ரத்த சுரப்பிகளும் இருக்குது, ரத்தமும் இருக்குது. நல்ல வேகமாக ஓடன, தெருவில் வெயிலில் ஓடன, வேர்வை உடம்புலேருந்து ஊற்றுது. அப்படி சொரன்னு வடிதா இல்லையா வேர்வை? எங்கேருந்து வடியுது? இங்கே உள்ள வேர்வை சுரப்பி இருக்குது, அங்கே இருக்குது. ரத்தம் வடியுது இல்லை பாருங்கள். அதே ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்தி பாரு, ரத்தம் வருது. அப்போ வேர்வை சுரப்பிக்கும் அந்த ரத்தங்கள் ரத்த நாளங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய செவுர்லாம் இருப்பில்ல, பைனமா பர்ஸஹுன் லா யபகியான். இந்த ரத்தம் வேர்வையில் கலக்கிறது இல்லை, வேர்வை ரத்தத்தை கலக்கிறது. நம்ம உடம்புலேயே மொத்தம் சுரப்பிகள் மொத்தம் 250 சுரப்பி இருக்குது. அது 2 வகையாக பிரிக்கிறான். சொல்லுங்கள் பை, எல்லாம் படித்து +2 பிகாமு, பிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. சொல்லுங்கள் பை. பிகாமு, வேதியியல் எல்லாம் உட்காந்துருக்கு. நீங்கள் என்ன எம்ஏ, பிஏ எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் அதில் நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் வச்சுருக்காங்க. உடல் முழுவதும் 250 சுரப்பி வச்சுருக்கு. கண்ணில் ஒரு சுரப்பி இருக்குது, மூக்கில், காதில், வாயில் உமிழ்நீர் சுரப்பிகள், ஆயிரக்கணக்கான சுரப்பிகள் வாயில் இருக்குது. இந்த நாக்கில் லைட்டாக கடிச்சிக்கிட்டோம், ரத்தம் வருது பாருங்கள். ஆனால் சும்மா இருக்கும்போது உமிழ்நீர் தான் ரத்தம் வர்றதில்லை. ரெண்டையும் எல்லாம் வச்சுருக்கான். பால் சுரக்குது மாட்டுக்கு, பால் மடியில். அது ஊசி எடுத்து குத்துனா என்ன வரும்? ரத்தம் வரும். டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க போய். அப்புறமேல் பல்லு உனக்கு சொந்தம் இல்லை, ஓங்கி விட்டுரும். வளைஞ்சா அது சும்மா விடுமா? அதை ஊசி எடுத்து குத்தினா. ஆனால் குத்தினா என்ன வரும்? ரத்தம் வரும். கறந்தா என்ன வரும்? பால் வரும். எப்படிங்க? ரெண்டும் கலந்து இருக்குது, ஆனால் ஒன்றோட ஜாயின் பண்ணுறது இல்லை. ரத்தமும் பாலும் ஜாயின் பண்ணுறதே இல்லை. அப்படி எல்லாத்தாலும் இதுவும் ஓடுது, அதுவும் ஓடுது. அதே பால் சுரப்பியில் பால் வரக்கூடிய பால் பீசனா பால் வருது. நீ அந்த பால் வரக்கூடிய நுனியிலே ஊசியில், குண்டு ஊசியில் குத்தினா ரத்தம் தான் வரும்.
புரிஞ்சுங்களா? அப்போ ரத்தமும் அங்கே ஓடுது, பாலும் ஓடுது. அல்லாஹ் தஆலா ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கான். அல்லாஹ் சொல்கிறான் மரஜல் பஹரை, இது ரத்தம் போய் பாலில் கலக்கிறது இல்லை, பால் போய் பிரெட்டில் கலக்கிறது இல்லை. மரஜல் பஹரைனி, 2 கடல்களை அல்லாஹ் தஆலா கலக்க செய்தான். எல்தகியான், ரெண்டும் சந்தித்து கொள்கின்றன, இரண்டையும் ஓட்டினான். பைனஹுமா பர்ஸஹுன், அவ்விரண்டுக்கு மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது. லா யபகியானி, அந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று மீறுவதில்லை, கலப்பதில்லை. பி ஐயா ஆலாய ரப்பிக்குமா துகதிபான், அல்லாஹ்வுடைய எந்த நியமத்துகளைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள். லா பி ஷைஇம் மின் நியமத்தி ரப்பினா நுகதிபு. யஹ்ருஜு மின்ஹுமா, அந்த 2 கடல்களில் இருந்தும் வெளியாகின்றன. அல் லுஉலு வல் மர்ஜான். அல் லுஉலு என்பது எதுக்கு சொல்கிறதுனா முத்துக்கள். முத்துனா என்ன? சிப்பி, அதாவது நத்தை போன்ற சிப்பி இருக்குல்ல, சிப்பின்னு ஒரு உயிர் பிராணி, அது நத்தைகள் போன்றது. நத்தைக்கு ஒரு உருண்டையாக ஓடு இருக்கும், சிப்பிங்கிறது இப்படி மூடுற மாதிரி ஓடு இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி திறக்கும், இப்படி முடியும், இந்த ஓடு இருக்கும். அது இப்படி திறந்து இருக்கிற பொழுது அதற்குள் ஏதாவது ஒரு மணல் ஏதாவது ஒன்று போய் உடலில் மாட்டிக்கிச்சுன்னா அது உறுத்தும்ல, அது மறுபடியும் மூடிக்கும். அந்த மணலை வெளியே தள்ளுவதற்காக சில சுரப்புகளை சுரக்குது, அது தன்னை உறுத்தாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அதுதான் அப்படியே முத்தாக மாறிவிடுகிறது. சிலர் கூறுகிறார்கள் இப்படி திறந்து நிற்கும், வானத்திலேருந்து மழை துளி உள்ளே விழுந்துடும், அது மூடிக்கும் அப்படின்னு. அது சரியானதல்ல. உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு மணல். ஏன்னா முத்துக்களை இப்போ செயற்கையாகவும் தயார் பண்ணுறாங்க. செயற்கையான இவன் உட்காந்து கடையில் தயார் பண்ணி விற்கிறான பிளாஸ்டிக் முத்து, அது சொல்ல பை முத்து சிப்பிகளை பிடித்து கொண்டு வந்து ஒரு சிப்பியாக அப்படி பொளந்து உள்ளுக்குள்ளே ஒரு மணலை போட்டு மூடிடுறான், மூடி போட்டுறான். அது அப்படியே தானாக உருவாகி வருது. அது செயற்கை முத்துக்கள். அப்படி லு என்றால் அது சொல்கிறது. மர்ஜான் என்ன சொல்கிறது? மர்ஜான் அப்படின்னு சொன்னால் பவளங்கள். பவளம் என்பதும் பவள பாறைகள்னு சொல்லுவாங்க. கலராக கடலுக்குள்ளே அப்படி செடி முளைச்ச மாதிரி இருந்திருக்கும். எல்லா கலரும் இருக்கும், சிவப்பு, பச்சை, ரோஸு, அப்படியே அற்புதமான கலராக அப்படியே கடலுக்கு அடியில், அந்த கடலுக்கு அடியில் உள்ள காட்சிகளை வீடியோ பிடிச்சி காட்டும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பவள பாறைகள்னு சொல்லுவாங்க. அது பாறை அல்ல, அது உயிர் பிராணி. அது ஒரு பூச்சி. அது கடலில் வளரக்கூடிய ஒரு உயிர் பிராணி. அது ஒன்று ஒரு உயிர் பிராணி ஒன்றுனா அங்கே வளரும், அங்கே வாழும், அங்கேயே இறந்து போயிடும். அப்படியே அங்கேயே உட்காந்துக்கும். ஒன்று சிவப்பாக இருக்கும், ஒன்று பச்சையாக இருக்கும். அதனால் அது அப்படியே வளரும். உயிருள்ள பூச்சி இனங்களுடைய படிமங்கள் தான் அவை எல்லாமே. அது ஹயாத்தாக இருந்தால் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த இன்னும் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆயிரக்கணக்கான மீன்களுடைய தங்குமிடமாக, வாழுமிடமாக, வாழ்விடமாக இருக்கிறது. மீன்கள் அங்கே தான் போய் முட்டையிட்டு குஞ்சுலாம் பொறிச்சு அங்கே தான் வாழும். அதுக்கு பேர் மர்ஜான், பவளம். அதை அப்படியே உடச்சி கொண்டு வருவானுங்க. அது தீட்டுனா அப்படியே பல மின்னும். முத்து போன்று மாணிக்கங்களை போன்று மரகதம் போன்றது மின்னும். அது பவளம் என்று சொல்லுவார்கள், மர்ஜான் என்பது. அப்போ அந்த கடல்களில் இருந்தும் அவைகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வெளியாக்கி தருகிறான். இப்போ கடல் என்று பொருள் வச்சா அப்படியே எடுத்துக்கணும். நம்ம உடல் என்று பொருள் வச்சோம் வைங்களேன், ஒவ்வொன்றிலும் பாலிலிருந்து சில நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், ரத்தத்திலிருந்து சில நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒவ்வொரு சுரப்பிலிருந்தும் ஒவ்வொரு நன்மைகள் அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான். யஹ்ருஜு மின்ஹுமல் லுஉலு வல் மர்ஜான் பி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். உங்கள் ரப்புடைய நியமத்தின் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். வலஹு, அவனுக்கே உரியதாக இருக்கிறது. அல் ஜாரியத்துன்னு சொன்னால் கடலில் செல்லக்கூடிய கப்பல். அது ஜம்மு ஜவாரி, கப்பல்கள். அல் முன்ஷஆத்து ஃபில் பஹரி, கடலிலே உண்டாக்கப்பட்டிருக்கும் கப்பல்கள். கல் அலாம், மலைகளைப் போல. மஹ்லூகாத்துன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அல் முர்தஃபிஆத், உயரமான. அல் முன்ஷஆத்துக்கு 2 அர்த்தம் பை. அல் மஹ்லூகாத், இன்னொன்று அல் முர்தஃபிஆத், உயரமான பிரம்மாண்டமான கப்பல்கள். கல் அலாம், மலையை போன்ற. ஒரு மலை மாதிரி உள்ளுக்குள்ளே 3000-4000 பேர் உட்காந்துடலாம். அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல்கள் கடலில் அப்படியே நீந்திக்கிட்டு போகுது, மிதந்துக்கிட்டு போகுது. ஒரு சின்ன பேப்பர் போட்டால் உள்ளே போயிடும், குண்டூசி போட்டால் உள்ளே போயிடும், ஒரு பின்னூசி போட்டால் உள்ளே போயிடும். அதில் 3000 பேர் சுமந்து கொண்டு இந்த கப்பல் அப்படியே மிதந்து போகுது. இது யார் உண்டாக்குனா? நான் தான் உண்டாக்கி வச்சுருக்கேன். அப்படி ஐயா ஆலாய் ரப்பிக்குமா துகதிபான். ரப்புடைய நியமத்துகள் யாரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள், எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உண்டான அனைத்துமே அழிந்து போயக்கூடியதாக இருக்கும். ஹாலிக்குன், அழிந்துவிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய திருமுகம் மட்டும்தான், தாத் வஜுனுங்கிறது அல்லாஹ்வுடைய தாத்து மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். துல் ஜலாலி வல் இக்ராம்,
துல் ஜலாலி வல் இக்ராம். அல் ஜலால் என்பது அல்லாஹுடைய ஜலாலியான சிஃபத்துக்களை குறிக்கிறது. அல் இக்ராம் என்பது அல்லாஹுடைய ஜமாலியான சிஃபத்துக்களை குறிக்கிறது. அல்லாஹுடைய சிஃபத்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஜலாலியான சிஃபத்து அழித்தல், அடக்கி ஆடுதல், இது மாதிரி வரக்கூடியதெல்லாம். ஆக்குதல், உண்டாக்குதல், இதெல்லாம் ஜமாலியான சிஃபத் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஜலால் என்று சொன்னால், ஜலாலியான சிஃபத் என்று சொன்னால் எது இல்லை என்று சொல்கிறோமோ. இப்போ அல்லாஹ் தஆலா தூக்கம் இல்லை, அவன் மரணிப்பது இல்லை, அல்லாஹ்வை மிகைப்பவன் யாரும் இல்லை, இதெல்லாம் இல்லை என்று சொல்கிறோம். இதெல்லாம் ஜலாலியான சிஃபத்துகள். அல்லாஹ்வுடைய சமாத் இருக்கிறது, பசாரத் இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் ஜமாலியான சிஃபத்துகள் என்றும் கூறுகிறார்கள். அப்போ ஜலாலியான ஜமாலியான அனைத்து சிஃபத்துகளையும் உடையவன். இன்னொரு அர்த்தம் அல் ஜலால் என்றால் கம்பீரம், அல் இக்ராம் என்றால் கருணை. இந்த இரண்டையும் உடையவனாகிய உங்கள் ரப்புடைய திருமுகம் மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். ஏன் இந்த ரெண்டையும் அல்லாஹ் ஹாஸா இங்கே சொல்லி காட்டுறான்? இன்ஷா அல்லாஹ் பின்னாடி விளக்கம் சொல்கிறோம். திரும்ப கடைசியில் வருது, இந்த சூராவுடைய கடைசியில் வருது, அப்போ சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வபி ஐயா ஆலா ரப்பிக்குமா துகதிபான். உங்கள் ரப்புடைய நியமத்துகள் எதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? எபுகா அப்படின்னு சொன்னால் பாக்கியாக இருக்கும், மற்ற எல்லாம் ஃபானி, குல்லுமன் அலையா ஃபான். சயஃபனான்னு சொல்ல, பின்னாடி ஃபானியாகவும் சொல்லலை, ஃபனாவாகத்தான் இருக்கிறது. பூமியில் உண்டான அனைத்து வஸ்துக்களும் ஃபனாவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாமே அதமாக தான் இருக்குது. அதம் ஒரு காலம் மௌஜூதாக ஆகவே ஆகாது. மாலூமாக தான் இருக்குது. மௌஜூதாகிய ஹக்கு தஆலா தான் அவற்றில் பாக்கியாக இருக்கிறான். பக்கானா பாக்கியாக இருக்கிறான், இருப்பான், இருந்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ இது பிளாஸ்டிக் குவளை, பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இதில் இந்த குவளை என்பது, இந்த பாட்டில் என்பது ஃபானி. இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் என்பது பாக்கியது, அது என்றென்றும் நிரந்தரமாக இருப்பது. இன்னொன்று இருந்துச்சு, இரும்பு குவளை. இது என்னது? சில்வர் குவளை. சில்வர் என்ன பை? இரும்பு. அப்போ குவளை என்பது பெயர், இரும்பு என்பது அதில் பாக்கியாக இருப்பது. அப்போ இந்த குவளை என்ற பேர் போயிடும். தட்டனா இரும்பு இருக்கும், அந்த இரும்பு எடுத்து வேறு நீங்கள் டப்பா செஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பொருள் செஞ்சுக்கலாம், அதில் செஞ்சுக்கலாம். அப்போது அசல் இருக்கும், இதனுடைய உருவங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கும். உருவம் என்றைக்குமே மாறும், வரும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அப்போ அல் ஜலால் என்பவன் என்றால் சிருஷ்டிகளுடைய தோற்றத்தை அழிப்பவன். அல் இக்ராம் என்றால் மறுபடியும் உண்டாக்குபவன். இப்போ ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா ஃபனாவில் கொண்டு வந்து மறுபடியும் செய்ய பகாவில் அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறார். பஞ்சவை ஈஜாத், இபகா உண்டாக்குதல், வைத்திருக்குதல், அப்புறம் இஃப்னா அது அழிக்குதல். இந்த மூன்றும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நொடியும். ஒவ்வொரு நொடியும் ஆக்குதலும் அழிக்குதலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் என்னை படைச்சிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் என்னை மூத்தாக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் போன நொடி இருந்த அவன் அல்ல நான், இந்த நொடி மாறிட்டேன். எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு என்னிலே. ஒவ்வொரு நொடியும் எத்தனையோ செல்கள் இறந்து போகிறது, எத்தனையோ செல்கள் மீண்டும் உண்டாகிறது. பை ஒரு 20 ரூம் உள்ள ஒரு பில்டிங், இத்தனை ரூம் இருக்குது, 20 ரூம் இருக்குது, வரிசையாக கட்டி போட்டிருக்கோம். நான் என்ன பண்ணேன், கட்டி எவ்வளோ ஆச்சுங்க? 40 வருஷம் ஆச்சு, பழசாக போச்சு. நான் என்ன செஞ்சேன், முதல்ல ஃபஸ்ட்டு ரூம் மட்டும் இடிச்சிட்டு புதுசாக கட்டிட்டு, அப்புறம் வேலை முடியட்டுங்க அப்படின்னு அடுத்து 2வது ரூம் இடித்து கட்டியாச்சு, அப்புறம் 3வது ரூம் இடித்து கட்டியாச்சு. இப்படி ஒன்றா இடித்து கட்டி கடைசியாக 20வது ரூமையும் இடித்து கட்டிட்டேன். இப்போ மொத்த பில்டிங் புது பில்டிங்காக பழைய பில்டிங்கா? எல்லாம் புது பில்டிங். 20 ரூமையும் பழசு போச்சு, இப்போ எதுவுமே இப்போ இல்லை, இப்போ எல்லாம் புதுசாச்சு இல்லை பாய். அது மாதிரி நம்முடைய உடலுடைய செல் இருக்குல்ல, ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான செல்கள் எல்லாம் மரணிக்க செய்கிறான். ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான செல்கள் புதுசாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. எல்லா செல்லும் மரணிக்குது, புதுசாக உற்பத்தி ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சிங்களா? அப்போ நேற்று இருந்தவன் அல்ல இன்று நீ. எத்தனையோ செல் போயிடுச்சு, எத்தனையோ செல் முண்டும் உண்டாயிருச்சு.
ஆனால் இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் விளங்க உங்களுக்கு. இப்போ பூமியில் இப்போ 800 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. என்ன இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தாலும் 800 கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க இருப்பாங்களாப்பா? எல்லாம் மாறிட்டாங்க. என்ன பை? இப்போ திருப்பூரில் இந்த ஜனத்தொகை ஒரு 10 லட்சம்னு வச்சுக்குவோம். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 10 லட்சம் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி 15 அப்படி இருக்குமா? எத்தனை பேர் போயிடுவாங்க? ஒரு வீட்டில் ஒன்று போகும் ஒன்று வரும், ஒன்று போகும் ஒன்று வரும், ஒன்று போகும் ஒன்று வரும், ஒன்று போகும் ஒன்று வரும். ஒரு தெருவில் ஒன்று போகும் ஒன்று வரும், ஒன்று போகும் ஒன்று வரும். இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் 10 லட்சம் பேர் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கி உள்ள 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க, மாறிடுவாங்க இல்லையா? அப்போ அதே திருப்பூரா, பழைய திருப்பூரா, புது திருப்பூரா? புதுசாக ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதுப்பித்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நேற்று இருந்த இந்தியா இல்லை இந்த இந்தியா. ஆனால் நேற்றும் 1 கோடி 140 கோடி மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 140 கோடி மக்கள் இருந்தாங்க. ஒரு தாயிஃபத்துன்னு போயிடுச்சு. ஒரு தாயிஃபத்துன்னு புதுசாக உண்டாகுது. ஒரு கூட்டம் போயிடுச்சு, ஒரு கூட்டம் இருக்குது. இந்த 1 கோடி 140 கோடியில் எப்படி நேற்று 1 லட்சம் பேர் மொத்தம் இருக்க மாட்டாங்க? மொத்த இந்தியாவில் 1 லட்சம் பேர் மொத்தம் இருக்க மாட்டாங்களா? இருக்கலாம், கணக்கு தெரியல. இப்போ 1 லட்சம் பிறந்திருக்க மாட்டாங்க. 1 லட்சம் போயிடுச்சு, 1 லட்சம் வந்துடுச்சு. அப்போ இபகா, ஈஜாத், இஃப்னா, உண்டாக்குதலும் அழிக்குதலும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதான் ஜலால். ஜலால் என்றால் அழிப்பவன், இக்ராம் என்றால் உண்டாக்குபவன். இது அழித்து உண்டாக்கி சூரத்துகள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூரத்தில் காட்டக்கூடிய உஜூத் ஹக்கு மாறவே மாறாது. வைபகா வஜு ரப்பிகல் ஜலாலி வல்லிகராம் பி ஐயா அலா ரப்பிக்குமா துகல்திபான். ரப்புடைய நியமத்துகள் இதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள். லா பி ஷையிமின் ஆயாத்தி ரப்பினா நுகல்திபு யஸ்அலுஹு மன்ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியில் உண்டான அனைத்தும் அவனிடத்தில் தான் கேட்கின்றன, அவன் பக்கம்தான் முஹ்தாஜ் ஆகின்றன. குல்லையோமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா ஒரு சிஃபத்திலே காட்சியளிக்கிறான். பை யஸ்அலுஹு, அவனிடத்தில் தான் கேட்கின்றன ஒரு அர்த்தம். மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். மாசி வல்லா எல்லாமே, வானம் பூமியில் இருக்க அனைத்து அர்த்தம் என்ன? மாசி வல்லா அத்தனையும் அவனிடத்தில் தான் கேட்கின்றன ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? யஸ்அலுஹு, அவனைத்தான் கேட்கின்றன. ஹூ லமீர் 2 மஃபூல் பக்கம் போகும். சஅல இருக்க, சஅல்து ஸைதன் திர்ஹமன். என்ன அர்த்தம்? நான் கேட்டேன், ஸைதிடம் கேட்டேன், திர்ஹமை கேட்டேன். சஅல்து ஸைதன் திர்ஹமன். சஅல்து ஸைதன் சொல்லலாமா? என்ன அர்த்தம்? ஸைதிடம் கேட்டேன். சஅல்து திர்ஹமன் என்ன அர்த்தம்? திரகத்தை கேட்டேன். அப்போ அந்த ஹூ அது பரவாயில்ல, மஃபூல் அவ்வளவு வைக்கலாம், மஃபூல் சானியாக வைக்கலாம், அந்த ஹூவுடைய தமீர். அப்போ வானபூமியில் இருக்கும் அனைத்தும் அவனிடம்தான் கேட்கின்றன, அவனைத்தான் கேட்கின்றன. யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். கேட்டையா? இப்போ கொடுக்கணும்ல. குல்லையோமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷானிலே, ஒரு சிஃபத்திலே, ஒரு தஜல்லியிலே நான் முத்தஜல்லி ஆகிறேன். இப்போ நான் பிளாஸ்டிக் இடம் கேட்டேன், எனக்கு நீ பாட்டலாக வா என்று. உடனே அந்த பிளாஸ்டிக் எனக்கு பாட்டலாக வந்தது. சரி, இப்போ அடுத்து எனக்கு கண்ணாடி தேவை. யார்கிட்ட கேட்குறது? இருக்க வேண்டாம் கேட்க முடியும். இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. எனக்கு கண்ணாடி வேண்டும் என்றேன், அதே பிளாஸ்டிக் கண்ணாடியாக மாறி வந்துருச்சு. இப்போ நான் பிளாஸ்டிக்கில் எனக்கு பேனா வேண்டும் என்று சொன்னேன், இப்போ அதே பிளாஸ்டிக் பேனாவாக மாறி வந்தது. இது ஒன்று ஒரு தஜல்லி பாய். இதுவும் ஒரு ஷானே பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்குடைய ஒரு ஷான், இது ஒரு ஷானு. அப்புறம் இதுவும் பிளாஸ்டிக்குடைய இது ஒரு ஷான், ஒன்று தஜல்லி. எனக்கு தேவை என்று கேட்டேன், அந்த தேவைக்கு தகுந்தது போன்று அல்லாஹ் தஆலா தன் உஜூதை அதில் வெளியாக்கி கொடுத்தான். ஒரு வார்த்தையில் சொன்னான். இன்னொரு வார்த்தையில் அவனே அதில் முத்தஜல்லியாகி என் தேவையை பூர்த்தி செய்தான். யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியில் உண்டான அனைத்தும் அவனிடம்தான் கேட்கின்றன. ஆகவே குல்லையோமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நொடியும் ஒரு தஜல்லியிலே, ஒரு ஷானிலே, ஒரு சிஃபத்திலே, ஒரு நிலையிலே அவன் முத்தஜல்லியாகி நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். ஃபபி ஐயா அலாய் ரப்பிக்குமா துகல்திபான். ரப்புடைய நியமத்துகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? இப்போ இது வரைக்கும் அல்லாஹ் தஆலா துனியாவை சொன்னான்னா, இப்போ ஆখিরাத்தை சொல்கிறான் பாருங்கள். சனஃபுருகு லக்கும், உங்களுக்காக நாம் உங்கள் பக்கம் முன்னோக்குவோம். சனக்சுது லக்கும் ஐயுஹ ஸகலான், மனித இனம் ஜின் இனங்களே, இரண்டு கூட்டங்களே.
உங்களின் பக்கம் நாங்கள் நாடுவோம் கேள்வி கேட்பதற்காக வேண்டி விசாரணை செய்வோம் ஆகிரத்தில். இவ்வளவெல்லாம் துனியாவில் கொடுத்தனே நீ நன்றி செலுத்தினாயா, இவ்வளவெல்லாம் உன்னை வாழ வச்சனே நீ நன்றி நடந்து கொண்டாயா என்று உன் பக்கம் நான் முன்னோக்குவேன், உன்னிடத்தில் நான் கேட்பேன். சனஃபுருகுலக்கும் ஐயோ சகலான் அஞ்சுங்களா, ஐயோ சகலான் உன்னிடத்தில் நாங்கள் கேட்போம். அப்படி ஐயா சனஃபுருகுன சன குசுது லி ஹிசாபிக்கும், உங்களை கேட்பதற்காக நாங்கள் உன் பக்கம் முன்னோக்குவோம். அப்படி ஐயா அலாய் ரப்பிக்குமா துக்கதிபா, நம்முடைய நியமத்தில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித இனமே ஜின் இனமே, இனிஸ்ததஅதும் மன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். இங்கிருந்து என்னிடமிருந்து தப்பித்து செல்வதற்காக வேண்டி இந்த பூமியின் ஓரப்புறங்களிலிருந்தும் நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இங்கே தப்பிச்சு எங்கே அல்லாவுடைய கேள்வி எனக்கு தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிடலாம் முடியாது. எல்லோரும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீங்க. ஒருத்தன் கூட என்னை விட்டு தப்பித்து செல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் ஒருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, என்ன செய்வார் அவர்? உடனே அவர் நேபாளத்துக்கு போய் அங்கேருந்து தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போயிடுவார். இப்போ இந்தியாவிலேருந்து நிறையா பணம் திருடிவிட்டான், பேங்க்கில் நிறைய கோடிகள் கொள்ளை வாங்கிட்டான், கொள்ளை அடிச்சிட்டானுவன். இப்போ என்ன செய்வாங்க, போய் லண்டனில் போய் உட்காந்துக்குவாங்க. அங்கே யாரும் பிடிக்க முடியாது என்னையே, அங்கே போய் லண்டனில் உட்காந்துக்குவானு. இங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போய் அங்கே உட்காந்துக்குவானு, என்ன பிடிக்க முடியாது இல்லை. சரி, இப்போ அல்லாட்ட தப்பு செஞ்சு தப்பிச்சு போய் எங்கேயாவது ஓடி போயிடுவேனே, அல்ல பூமியிலிருந்து தப்பிச்சு சந்திரமண்டலத்துக்கு போயிடுவேனே, எங்கேயா போக முடியுமா நீ? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததஅதும் மன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்கள் என்னும் பூமியுடைய மூளை முடுக்கிலிருந்து, அக்தார்னா அதனுடைய ஓரங்களிலிருந்தும் நீ தப்பித்து வெளியேறிவிட வேண்டும் என்று நாடினால் ஃபன்ஃபுது வெளியேறி பாருங்கள், லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், மிக பெரும் வலிமை சக்தி இருந்தாலே அன்றி அதிகாரம் இருந்தாலே அன்றி அவ்வாறு செல்ல முடியாது. சுல்தான் சக்தி குவத் ஆற்றல். அப்படியே நீ இங்கேருந்து பூமியில் ஃப்ளைட்டில் பறந்து போகிற எங்கே பிறந்தாலும் ஜின்கள்லாம் குறிப்பிட்ட தூரம் போகும். அதுக்கு மேலே அவற்றின் மேல் எரிகற்கள் வீசப்படும், அது செத்து போயிடும், எரிஞ்சு கரிஞ்சு போயிடாது. லா தன்ஃபுதுன்னு நீங்கள் சென்று விட முடியாது, இல்லா பிசுல்தான், மிக பெரும் வலிமை இருந்தாலே தவிர. அப்படி ஐயா ஆலாய ரப்பிக்குமா துக்கதிபான், ரப்புடைய நியமத்துகள் எதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள். யுருசலு அலைக்குமா, உங்கள் இருவரின் மீதும் வீசப்படும் அனுப்பப்படும் ஷுவாலும் மின் நாரின், நெருப்பிலிருந்து உண்டான கங்குகள், லஹபுன் ஜுவாலைகள், கங்குகள் வீசப்படும். வனுஹாசனா இன்னும் செம்பு, உருக்கப்பட்ட செம்புகள் உங்கள் பக்கம் வீசப்படும். சில பேர் அந்த வனுஹாசன் என்பதற்கு துஹானுன் புகை என்றும் அர்த்தம் வைக்கிறாங்க. அசனா உருக்கப்பட்ட செம்பு, கட்டியாக செம்பு உங்கள் பக்கம் வீசப்படும். இரும்பு மாதிரி இரும்பு, செம்பு, நிக்கல் ஒரு உலோகம், அந்த உலோகத்தில் நுஹாஸ் என்பதும் அந்த செம்புக்கு சொல்லப்படும். சில புகைக்கும் சொல்ல, புகையுடன் கூடிய நெருப்பு உங்கள் பக்கம் வீசப்படும். ஃபலா தந்தசிராணி, நீங்கள் உதவி பெற மாட்டீர்கள். அப்படின்னா உங்களை உதவி செய்ய அங்கே யாரும் கிடைக்காது, நீங்கள் அங்கேயும் தப்பித்து கொள்ள மாட்டீர்கள், உதவி பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படி ஐயா ஆலாய ரப்பிக்குமா துக்கதிபான், அதாவது அல்லாவிடமிருந்து தப்பித்து நீங்கள் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது, துனியாவிலையும் ஆகிரத்திலையும். ஃபைதன் ஷக்கத்து சமாவு, மறுமை வந்து விட்டால், வானம் பிளந்து விட்டால், ஃபகானத் வர்தத்தன் கத்திஹான், அந்த வானம் சிவந்த நிறத்தில் உருகி ஓட ஆரம்பிச்சிடும். எதுங்க? உருகி ஓடுவதில் எண்ணெயைப் போல ஓடும், சிவப்பிலே ரோஜாவை போல மாறிவிடும். ரோஜா மாதிரி சிவந்து போய் நெருப்பு ஆறாக ஓடும். நெருப்பு ஆறு ஓடும் எப்படி ஓடும்? நெருப்பு ஆறாக ஓடும் எப்படி ஓடும்? இந்த எரிமலை குழம்பு ஓடுது இல்லையா, எங்கே லாவான்னு சொல்லுவாங்களே, எரிமலையிலேருந்து குழம்பு, அது கல் அப்படி உருகி ஓடுதில்லை. அப்படி ஓடும் எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா? என்ன மாதிரி ஓடுதில்லை, உருகி. அதான் இப்போ காணத்தில் ஆகிவிடும். ரெண்டு உதாரணம் சொன்னதில்லை, வர்தத்தன் ரோஜாவை போல, கத்திஹான் எண்ணெயை போல. சிவப்புக்கு உதாரணம் ரோஜா, உருகி ஓடுறதுக்கு உதாரணம் எண்ணெய். எண்ணெயை போன்று ரோஜாவை போன்று அது ஓடும். அப்படி ஐயா ஆலா ரப்பிக்குமா துக்கதிபான், உங்கள் ரப்புடைய நியமத்தில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். இப்போ இது நியமத்தா பை? வானம் உருகி ஒரு நியமத்தா? இதெல்லாம் சரி, மேலே நியமத்தை சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு உதைக்கப்படும் அடிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு நியமத்தை எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆலாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால்,
அதான் மேலே சொன்ன ஒன்று நியமத்துகள், இன்னும் குதிரத்து. இது அல்லாஹ் குதிரத்தை வல்லமே பயான் செய்கிறான். உங்கள் ரப்புடைய குதிரத்துகள் எதையும் நீங்கள் பொய்யாக்கி வச்சிங்கன்னா ஈஸியாகும். இன்னொன்று வந்து இந்த என்ன அர்த்தம் வைக்கணும்னா, இப்போ நரகத்தை பற்றி சொல்லிட்டு வந்து இப்போ ஐயா ரபிக்கு மாத்துக்கதிபான்னு சொல்கிறானே அப்படின்னு அர்த்தம் என்ன, இப்படி அப்படி நரகம் காத்துட்ருக்குது, எனவே ஜுவாராக இருந்துக்கோ, அல்லாஹ் நியமத்து எதை நீ பொய்யாக்காத எதையுமே அப்படின்னு அதை காட்டி பயம் கொடுத்து, வானம் உருகி ஓடும் உஷாராக இருந்துக்கோ, வந்து நியமத்து எதை நீங்கள் பொய்யாக்கிற அப்படின்னு புரிஞ்சுங்களா. இப்போ நான் கேட்குறேன் விட்டேன், எவ்வளோ உனக்கு செஞ்சேன், நன்றியாக நடந்துக்கிறேன், நன்றி உள்ள நடந்து கொள்ள வேணாமா? என் அடி எப்படி தெரியுமா உங்களுக்கும் அடிச்சு இதுக்கு எத்தனை பேர் தலையை எடுத்துன்னு தெரியுமா? நன்றி நடந்துக்க வேணாமா? தலையில் இருக்கிறது நன்றியா? தலையை எடுத்ததுக்கு நன்றியா? இது வரைக்கும் எத்தனை பேர் தலையை எடுத்துன்னு தெரியுமா? நான் எவ்வளோ பேரை போட்டு தள்ளிட்டேன்னு தெரியுமா? நன்றி நடந்துக்கோ நீ அப்படின்னா அந்த மாதிரியும் உனக்கு வரக்கூடாது. ஆகவே நன்றி உள்ளவனாக நடந்துகொள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி சில செய்திகளை சொல்லிவிட்டு ஐயா ரபிக்கு மாத்துக்கதிபான், ரப்புடைய நியமத்துகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள், நரகம்லாம் வச்சுருக்கிறேன் அதுக்கு நீ போயிடாத, நன்றி உள்ளவனாக வாழ்ந்து கொள் என்று பொருள். அறிஞ்சுங்களா. ஃபயோமைதின் அப்போ வானம் அப்படி என்னை போன்று ஓடும். ஐயா ரபிக்கு மாத்துக்கதிபான் ஃபயோமைதின் நாளிலே லா யுஸ்அலு அன் தம்பிஹி, தனது பாவத்தை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள். இன்சும் வலாஜான், மனிதர்களோ ஜின்களோ கேட்கப்பட மாட்டார்கள். என்ன செஞ்ச நீ கேட்கணுமா? எல்லாம் பட்டம் எழுதியிருக்குதே, என்ன செஞ்சேன்னு கேட்டு தப்பாக போய் சொல்லுவான் அவன். என்ன பை கேட்கப்பட மாட்டான்னு, கேட்கப்பட தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ சில இடங்களில் வருது அல்லாஹ் சொல்கிறான் ஃபவரப்பிக்க லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விசாரணை செய்வோம். எல்லாம் வந்திருக்கு கேட்போம் எல்லாம் சொல்கிறானே ஒரு ஆயத்தில், ஃபவரப்பிக்க ரப்பின் சத்தியமாக அவர் அத்தனை பேரையும் விசாரணை செய்வோம். இப்போ லா யுஸ்அலு கேட்க மாட்டோன்னு வருது, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஒரு நேரத்தில் கேட்பான், ஒரு நேரம் கேட்க தேவையில்லை ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் லா யுஸ்அலு அன் தம்பிஹி தான், பாவத்தை பற்றி கேட்க மாட்டான், நேமத்தை பற்றி கேட்பான். அல்லாஹ் தஆலா சும்மல துஸ்அலுன யௌமைதின் அனின் நஈம், இவரெல்லாம் நேமத்தை செஞ்சனே நன்றியுள்ள நடந்துக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்பா. ஐயா ரபிக்கு ரப்பே லா நுகذிபு பிஆயத்தின் ஆலாஇ மின்கும், எந்த நேமத்தையும் நாங்கள் பொய்யாக்கலை. மா அஸ்பஹ பீ மின் நிஅமத்தின் நவ பிஅஹதின் மின் ஹல்கிக் இலல் ஆன், இதுவரை நான் பிறந்திருந்து எதுவெல்லாம் நேமத்து கொடுத்தையோ ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக் ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர், நாங்கள் நன்றி செலுத்தி விட்டோம், ஷுக்ர் செஞ்சிட்டோம். அல்லாஹ் எங்களை பிடிச்சிடாத, எதுக்காக வேண்டி எங்களை பிடிச்சிடாத. இதுவரை நீ எதுவெல்லாம் கொடுத்தாய் நீதான் கொடுத்தாய், இப்போ எதுவெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோமோ அது உன்னால் தான், எங் திறமையால் அல்ல. இனிமேல் எதுவெல்லாம் நீ கொடுப்பாயோ அதுவும் நீ தான் கொடுப்ப, வேறு யாரும் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நன்றி செலுத்திடுறோம். நீ கொடுத்தது, கொடுத்து கொண்டிருப்பது, நீ கொடுக்க போவது, எங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கறது, மஷரில் கொடுக்கறது, கபரில் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி செலுத்திடுறோம். அல்லா உனக்கே புகழ். நன்றியில் குறை வைத்தோம் என்று எங்களை பிடித்து விடாது. ஏன்னா எவ்வளோ செஞ்சாலும் அது கம்மி தான். ஒரு நேமத்துக்கு முன்னாடி நீ அல்லாஹ் தாலாவுக்கு 1 கோடி வருஷம் வயசு கொடுத்து அல்லாஹ் தாலா 1 கோடி வருஷம் ஒரு நொடி விடாது லக்கல் ஹம்து லக்கல் ஹம்து லக்கல் ஹம்து சொல்லிட்டு இருந்த, நன்றி நிறைவேறுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி நிறைவேறுமா? எவ்வளவு முடிஞ்சா யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமாக நன்றி நிறைவேற்றிட்டாங்களா? பெருமான சல்லாசம் பரிபூர்ணமாக நிறைவேற்றிட்டாங்களா? ஒமா ஹபதுனாக ஹக்கா இபாதத், எப்படி இபாத் செய்யணுமோ அப்படி செய்யலை. ஒமா ஷக்கர்னாக ஹக்க ஷுக்குரி, எப்படி ஷுக்குரு செய்யணுமோ அப்படி ஷுக்குரு செய்யலை. நாங்கள் இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், மனுஷன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் தன் ரப்புக்கு. இளஞ்சபை ஒமா கதர்னா ஒமா கதருல்லா ஹக்க கதிரிஹி, அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தும் அப்படி கண்ணியப்படுத்தவே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. முழுசாக செய்ய முடியாது, அதனால் நாங்கள் செஞ்சதையே நீ ஏற்றுக்க ரப்பி, கொஞ்சமாக இருந்தாலும். இப்போ முழுசாக செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சோ, அதுக்கு விலை கொடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சோ, அப்போ 1 ரூபா என்ன 100 ரூபா என்ன ரெண்டும் சம்மந்தம் அல்லாவுக்கு. என்ன பை அல்லாவுக்கு 1 ரூபா சின்னது 100 ரூபா பெருசா? என்ன பை நமக்கு 1 ரூபா சின்னது 100 ரூபா பெருசா? அல்லாவுக்கு ரெண்டும் சம்மந்தம். அதனால் ரப்பே எங்களுடைய சின்ன அமலையும் நீ ஏற்றுக்கோ, ஏதோ ஒரு சின்ன அமல் இருக்கும் ஏற்றுக்கோ, ஏதோ நீ செய்ய வச்சு ஏற்றுக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயா ரப்பிக்கு மாத்துக்கோதிமா வேணுங்க பை, உன்னை முழுசாக நாங்கள் நன்றி செலுத்த முடியாதுன்னு விளங்கி போச்சு. அவன் என்ன சொன்னாங்க, மறுமை நாளில் பாவிகளை விசாரணை செய்யப்படாதுன்னா அவன் செஞ்ச என்னடா பாவம் செஞ்ச, இதெல்லாம் செஞ்சையா, இப்படிலாம் செஞ்சையா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். எதை கேட்பான்? உனக்கு நான் இந்த கண் கொடுத்தேனே,
இன்னல் 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 இன்ன சம வல் பசர வல் ஃபுஆத குல்லு உலாய்க்கு கான அன்ஹு மஸ்ஊலா. கண்ணு கொடுத்தேனே நன்றி செலுத்தினாயா, காது கொடுத்தேனே நன்றி செலுத்தினாயா, கல்பு கொடுத்தேன் நன்றி செலுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்பான். இன்ன சம வல் பசர வல் ஃபுஆத குல்லு உலாய்க்கு கான அன்ஹு மஸ்ஊலா. நீ செஞ்ச பாவத்தை பற்றி கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அதான் எழுதி ஓட்டியிருக்கேன், திரும்பி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? யுரஃபுல் முஜ்ரிமூன பி சீமாஹும். பாவிகளை அவர்களின் அடையாளங்களை வைத்தே கண்டு கொள்ளுவான் அல்லாஹ் தாலா. அவர்களுடைய அடையாளம் வைத்து அறியப்படும். வழக்குகள் வந்தாங்க, பாவிகள் வந்து அடையாளம் மூஞ்சிலே ஒட்டியிருக்கும். அமல் நாம தொங்கும், மூஞ்சி கருப்பாக இருக்கும், அதை வச்சு விளங்கிக்குவாங்க. ஃபயூஹது பிடிக்கப்படுவார்கள். பின் நவாசி வல் அக்தாம். உச்சி குடுமியையும் காலையும் பிடித்து தூக்கி எறியப்படுவார் நரகத்தில். வழக்குகள் வந்து உச்சி குடுமியும் காலையை பிடிச்சிக்கும், அப்படி ரெண்டையும் பிடிச்சிக்குவாங்க, அப்படி பிடிச்சி தூக்கி எறிய வசதியாக. ஃபபி ஐயா ஆலா ரப்பிக்கு மாத்து கந்திபான். ரப்புடைய நியமத்துகள் எதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னா இது நியமத்தா? இது உச்சி குடுமியில் பிடித்து நரகில் தூக்கி எறியப்படுவது நியமத்தா? அப்படி அர்த்தம் இல்லை. இவ்வாறெல்லாம் வைத்திருக்கிறேன், இப்போ விளங்கி எதை நீ பொய்யாக்கும் அல்லாஹ் நியமத்துக்களை. ஹாதிஹி ஜஹன்னம், இதுதான் நரகமாக இருக்கும். அல்லத்தி யுகத்திபு பிஹல் முஜ்ரிமூன். இதை பாவிகள் இதை பொய்யாக கருதினார்களே, பொய்யாக்கினார்களே, அந்த நரகம் இதுதான். யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். அந்த நரகத்திற்கும் இன்னும் ஹமீம் என்ற சுடுதண்ணிக்கும் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீருக்கு மத்தியில் அவர்கள் ஓடியாருவார்கள். ஆன் அப்படின்னா கடுமையான முறையில் சூடாக்கப்பட்ட தண்ணீர். ஹமீமுக்கு சிஃபத்து. ஹமீமின் ஆன், மிக கடுமையாக சூடாக்கப்பட்ட சுடு தண்ணி. ஹமீமின்னால் சுடுதண்ணி தான். ஆன் என்று சொன்னால் மிக கடுமையாக சூடாக்கப்பட்டன்னு அர்த்தம். அனாய இனியிலிருந்து ஆனின், கலாயக்கிலிருந்து காலின், அதில் பை அது மாதிரி அனய கலாயக்லி அனாய இனியிலிருந்து ஆன். ஆனனை மிக கடுமையாக சூடாக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். தமிழில் ஆண்னா வந்து ஆம்பளை புள்ளின்னு அர்த்தம். இங்கே ஆண் அர்த்தம்னா ஆணுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு ஆண் ஒவ்வொரு நொடிக்கும் ஆண் என்று அரபியில் சொல்லுவாங்க. இங்கே ஆணுக்கு அர்த்தம் வந்து மிக கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர். அப்படி ஐயா ஆலாய ரப்பிக்கு மாத்து கதிபான். ரப்புடைய நியமத்துகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். இப்போ இதற்கும் நரகத்துக்கும் தண்ணீருக்கு மத்தியில் ஓடுவோம் அப்படின்னா நரகில் வேதனை செய்யப்படும். தண்ணின்னு கேட்பான், போடா அங்கன்னா அங்கே போய் கொடுமையான தண்ணீர் இருக்கும், அதை குடித்தோன்னா அதோட வேதனையாக இருக்கும், திரும்ப நரகத்துக்கு ஓடி வருவான். இப்போ இதற்கும் அதற்கும் மத்தியிலே அவன் ஓடியவனாக இருப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி. தன் ரப்புடைய மகாமை பயந்தானே அவர்களுக்கு ஜன்னத்தானி, 2 சொர்க்கம் இருக்கிறது. மகாம ரப்பி, அல்லாஹுடைய மகாம் பயப்பட அர்த்தம் என்ன? மகாம் என்றால் அல்லாஹுடைய அந்தஸ்து. அல்லாஹ் பயப்படுவதற்கு அல்லாஹுடைய அந்தஸ்தை பயப்படுதல் என்று சொல்லப்படும். அல்லாஹ் பயப்படுதல் தான் அர்த்தம். இப்போ அரசனை பயப்படுதல் என்று சொல்வதற்கு பகரமாக அரசனுடைய சன்னிதானத்தை யார் பயந்தார்களோ, அரசனுடைய அந்தஸ்தை யார் பயந்தார்களோ அப்படின்னு அரசனை பயந்தார்கள் ஒரு அர்த்தம். இன்னொருத்தம் மகாம நிற்கும் இடம் என்று பொருள். அணைஞ்சுங்களா? அப்போ அல்லாஹின் முன்னால் நாம் போய் நிறுத்தி வைக்கப்படுவோமே மறுமையின இல்லை, ஹிசாபு கேள்வி கணக்குக்காக வேண்டிய மகாமுல் ஹிசாபு. அந்த இடத்தை பயந்து அவன் முன்னால் நாம் நிற்க வைக்கப்படுவோமே என்று அதை பயந்து யார் வாழ்நாளெல்லாம் நல்ல அமல் செய்து வந்தார்களோ, ஃபலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அவர்களுக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது. ஜி ஃபலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான் பபி ஐயா அலாய் ரப்பிக்குமா துகதிபான். ரப்புடைய நியமத்துகளில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். 2 சொர்க்கம் அல்லாஹ் வச்சுருக்கான். அல்லாஹ் தஆலாவுடைய முன்னால் நிற்கப் போகிறோமே, கியாமுஹு பைன யதைஹில் ஹிசாப், கேள்வி கணக்கிற்காக அல்லாஹ் நிற்கப் போவோமே என்பதே பயந்தவர்கள். அந்த 2 சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்லா கவனிங்க. ரவாத்தா அஃப்னானின், அஃப்னான்னா அகுசான், கிளைகளை, நெருக்கமான கிளைகளை உடைய மரங்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அஃப்னான்னு சொன்னால் அன்வாவுல் ஃபவாக்கே, நிறைய வகை வகையான பழங்களை உடைய தோட்டம் சொர்க்கமாக இருக்கும். பி ஐயா அலாய் ரப்பிக்கு மாத்து கதிபான் ஃபீஹின்ன, அந்த சோனத்திலே ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியானி, ஓடக்கூடிய 2 ஊற்றுகள் இருக்கும். அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் எப்பத்தாலும் அந்த ஊற்றுகள். பி ஐயா ஆலாய் ரப்பிக்கு மாத்து கதிபான் ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஜௌஜான். இன்னும் அந்த 2 சொர்க்கத்திலேயும் ஒவ்வொரு பழத்திலும் 2 ஜோடிகள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பழம் 2 ஜோடி அர்த்தம் என்ன?
சில பேருக்கு பழமாக பிடிக்கும், சில பேருக்கு காயாக பிடிக்கும். சில பேர் கொய்யா பழம் வந்து பழமாக பிடிக்கும், சில பேர் கொய்யா காய் பிடிமா சாப்பிடுவாங்க. சில பேருக்கு திராட்சை பழம் பிடிக்கும், சில பேருக்கு காஞ்சி திராட்சை இருக்குது கிஸ்மிஸ் அது பிடிக்கும் சில பேருக்கு. அதில் ஒன்று அல்லாத ரெண்டுன்னு வச்சுருப்பான். காஞ்சதும் இருக்கும் பழமும் இருக்குது, எல்லா வகையாக சாப்பிடு. ரத்தமும் யாபிசுன் ஃபபி ஐயா ஆலா இரப்பிக்குமா துகதிபான் முத்தகீன அலா ஃபுருஷின் அவர்கள் விரிப்பின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். பத்தாயினுகா அந்த விரிப்பின் உள்புறங்களோ மின் இஸ்தபரக் என்ற உயர்ந்த பட்டு துணியால் ஆகியிருக்கும். பட்டு துணியால் உள்புறம் இருக்கும், அதுவும் மெதுன்னு இருக்கும். இப்போ பெட்டு வந்து மென்மையாக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து கரடை முள்ள கல் முள்ளு உள்ளே திணிச்சிருக்கும், எப்படி இருக்கும்? கெட்டியாக இருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் பெட்டும் மென்மையாக இருக்கும், அது உள்ளேயும் வந்து மென்மையான பட்டு துணியால் இணைக்கப்பட்டிருக்கும் பஞ்சனைகள். அப்போ அதனால் அவர்களுக்கு ரொம்ப மெதுன்னு இருக்கும். பட்டு பஞ்சுகள் பட்டு நூல்கள் வைக்கப்பட்டிருக்கும். வஜனல் ஜன்னத்தைனி இந்த 2 சொர்க்கத்துடைய பழங்களும் தானின் நெருக்கமான தனான நெருங்கியதாக இருக்கும். பார்த்தேன்னா இவங்க நின்றாலும் பறிச்சிக்கலாம், உட்காந்தாலும் பறிச்சிக்கலாம். நின்றிருந்தாலும் கை கேட்டும், உட்காந்தாலும் கிட்ட வந்துடும் கை கேட்டும், படுத்திருந்தாலும் அப்படியே ஆன வாயில் விழுவும். அந்த மாதிரி சூனத்துடைய பழங்கள் மிக கிட்ட இருக்கும், நெருங்கியதாக இருக்கும். பி ஐயா ஆலாய ரப்பிக்குமா துகதிபான் ஃபீஹின்ன அந்த 2 சொர்க்கத்திலும் காசராத்து தர்ஃப் தங்கள் கண் பார்வைகளை கீழே தாழ்த்திய பெண்கள் இருப்பார்கள். ஹுல் ஐன் பெண்களை அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான்? அவர் ஏறிட்டும் அடுத்த ஆம்பளை பார்க்க மாட்டாங்க. நம்ம இந்த காலத்தில் பொம்பளை ஒன்று கல்யாணம் முடிக்கிற அந்த மூலம் அடுத்த ஆம்பளை பார்த்தவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஊரில் எல்லா ஆம்பளையும் பார்த்துருப்பான். பார்க்காத ஆம்பளே இருக்காது, எல்லா ஆம்பளையும் தெரியும். கண்ணெடுத்து பார்த்துருக்க மாட்டாலாம். ஆனால் சொர்க்கத்து கன்னிகைகள் வந்து தன் கணவனை தவிர யாரையும் கண்ணெடுத்தும் பாராதவர்கள். காசராத்து தரஃப்னு அல் ஐனுங்க, தன் கண்களை சுருக்கியவர்கள், கண்களை ஏறெடுத்தும் பாராத பெண்கள். லம் யத்மிஸ் ஹுன்ன அதற்கு முன்பு அவரை தொட்டதில்லை. மஸ்ஸவுடைய அர்த்தம் தொட்டதில்லை. இன்சும் மனிதர்களோ கபுலகம் அதற்கு முன்பு வலா ஜான் இன்னும் ஜின்களோ யாருமே தொட்டதில்லை. அப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ் தஆலா அங்கே வைத்திருக்கிறான். பி ஐயா ஆலா ரப்பிக்குமா துகதிபான் கஅன்ன ஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான் அவர்கள் அழகிலே, யாக்கூத்துனா சிவந்த மாணிக்க கல்லுக்கு சொல்கிறது, வல் மர்ஜான பவள கடற்கரான வழுவழுப்பான அந்த பவளப்பாறைக்கு சொல்கிறது. அப்போ யாக்கூத்து வல் மர்ஜான் போன்று சிவந்த மாணிக்க கல்லை போன்று, முத்துக்களை போன்று, மாணிக்கங்களை போன்று அவர்கள் அவ்வளோ அழகாக இருப்பார்கள். பி ஐயா ஆலா ரப்பிக்குமா துகதிபான் ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் இஹ்சானுக்கு கூலி இஹ்சானை என்று வேறுண்டாவோ? இஹ்சானுக்கு கூலி அர்த்தம் என்ன பை? இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இறைவனை வழிபட்டதற்கு கூலி, துனியாவில் அல்லாஹ் வழிபட்டு இஹ்சான் செய்தாய், அதற்கு கூலி அல்லாஹ் தஆலா உனக்கு ஆখিরাতে சவாப் என்ற இஹ்சானை செய்கிறான். இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான். இன்னொன்று இஹ்சான்றால் கலிமத்து தௌஹீத், கலிமத்து தௌஹீதுக்கு கூலி சுவனம் என்று வேறு இல்லை. அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். இன்னொரு அர்த்தம் அல்லாஹ் உனக்கு செஞ்ச இஹ்சானுக்கு பகரமாக நீ அல்லாஹ்வுக்கு இஹ்சான் செய். இஹ்சான் தான்னா வழிபாடு செய், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அல்லாஹ் உனக்கு செய்த பேருபகாரங்களுக்கு கூலியாக அந்த பேருபகாரனை அனுபவிக்கும் போது அல்லாஹ் தான் கொடுத்தான்னு பாரு, அதுக்கு பேர் இஹ்சான். முஷாஹதா முராகபாவுக்கு பேர் இஹ்சான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமின் தூனிஹிமா ஜன்னதானி அப்போ இந்த 2 சொர்க்கம் இல்லாமல் வேறு 2 சொர்க்கம் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பயந்தவர்களுக்கு மொத்தம் 4 சொர்க்கமாச்சு. பி ஐயா ஆலா ரப்பிக்குமா துகதிபான் ஏன்பா 4 சொர்க்கம்? ஏன்னா அல்லாஹ்வுடைய மகாம் சூஃபியா கருத்து 4 மகாம் இருக்குது. ஜாத்து, சிஃபாத்து, அஃபால், ஆசார். அப்போ ஜாத்துலேயும் ஷிர்க் வைக்கக்கூடாது, அல்லாஹ் பயப்படாத என்ன ஷிர்க் வைக்காதுன்னு அர்த்தம். டேய் சர்க்கார் உட்கார பெஞ்சு பயந்துக்கோ அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ பேர உட்காராத. மகாம்னா இருக்கும் இடம், தங்கும் இடம், அந்தஸ்து. இப்போ அல்லாஹ் அந்தஸ்து மொத்தம் 4 இருக்குது. ஜாத்து, சிஃபாத்து, அஃபால், ஆசார். இப்போ அல்லாஹ்வுடைய ஜாத்து ஷிர்க் வைக்காது. அப்படின்னா சுய உஜூத் எனக்கு இருக்குதுன்னு சொல்லாத. அல்லாஹ் மட்டுமே சாஹிபுல் உஜூத், நாம் எல்லாம் அதம், அல்லாஹ்வோட உஜூதை கொண்டு தான் மௌஜூதாக இருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. எனக்கு இருக்குதுன்னு சொல்லிடாத, அனுஞ்சா. அப்புறம் அல்லாஹ்வுடைய அஃஆல் எனக்கு இருக்குதுன்னு சொல்லாத, குவத் எனக்கு சொந்தமாக இருக்குதுன்னு சொல்லாத. அல்லாஹ்வுடைய ஆசார்கள்
மில்க்கு எனக்கு சொந்தம்னு சொல்லிடாது. இப்போ 4 நீ தக்குவா செய்தால் உனக்கு 4 சொர்க்கம் நல்லா தரேன்டா. வலிமின் காஃப மக்காம ரப்பி மொத்தம் 4 மக்காம் இருக்குது, 4 சொர்க்கம். அப்போ 4 7ன்னு சொல்லலாம்ல பை. சொர்க்கம் மொத்தம் 7 8 இருக்குல்ல, அப்படின்னு சொல்லலாம். அது 1 சொர்க்கம் 2 சொர்க்கம்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம். ஏன் 4 சொன்னா சொல்லலாம். மக்காமு ரப்பு 4 இருக்குது. ராத் சிஃபாத் அஃபால் ஆசார். அந்த 4 தக்குவா செய், அதை பயந்து கொள்ளுன்னா தக்குவா செய் செஞ்சால் 4 சொர்க்கம் சொல்கிறாங்க. அப்போ அமிந்தூனி இமா ஜன்னத்தான், இது அல்லாத 2 சொர்க்கம் இருக்கிறது. அப்படி ஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான், ரப்புடைய நியமத்தில் எதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள். முதுஹாமத்தான், அந்த 2ம் கரும்பச்சையானவை, கருப்பால் அடர்ந்தவை. அதாவது அவ்வளவு நெருக்கடியான மரங்களினால் அப்படியே கரும்பச்சையாக காட்சியளிக்கும். அப்படி ஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் ஃபீஹிமா ஐநான் நல்லாஹத்தான், அதில் பொங்கி ஓடக்கூடிய 2 ஊற்றுகள் இருக்கிறது. நல்லாகனா பொங்கி ஓடுதல். அப்படி ஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் ஃபீஹிமா ஃபாக்கிஹத்துன் ஒ நகலும் ஒருமான், அதில் அழகிய பழங்களும் பேரிச்சைகளும் இன்னும் திராட்சை பழங்களும் இருக்கின்றன. அப்படி ஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் ஃபீஹின்ன ஹைராத்துன் ஹிசான், அதிலே ஹைராத் அழகிய நற்குணமுடைய பெண்கள் இருப்பார்கள். ஹிசான் அழகிய தோற்றமுடைய பெண்கள். ஹைராத்துனா நற்குணம் சொல்கிறது, ஹிசானா தோற்றம் சொல்கிறது. இப்போ துனியாவில் பார்த்திங்கன்னா 2ம் ஒன்றா சேர்ந்துருக்கு கஷ்டம். சில பொம்பளைங்க பார்த்தா வெள்ளை இருப்பாளுங்க, குணம் பார்த்தா கரடி நாய் நரி அந்த மாதிரி குணமாக இருக்கும், பிறண்டு எடுத்துகிட்டு வாழ்வோம். சில பொம்பளைங்க பார்த்தா நல்ல குணமாக இருக்கும், முகம் நல்லா இருக்காது. 2ம் சேர்ந்து கிடைக்கிறது அபூர்வமானது. அப்போ அங்கே வந்து குணங்களும் நல்லா இருக்கும், நற்குணமும் உள்ளவராக இருப்பாங்க, வெளிரங்க அழகும் அழகானவராக இருப்பாங்க. பிஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் ஹியாம். ஹூர் என்று சொன்னால் அழகிய கண்களை உடையவர்கள். கண்ணிலே கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குல்ல. அழகுக்கு என்ன அர்த்தம்னா கருப்பும் நல்ல கருப்பாக இருக்கணும், வெள்ளையும் நல்ல வெள்ளையாக இருக்கணும், அது அழகு. இப்போ வெள்ளையாக இருக்குது, அது வந்து ஒருத்தன் கலங்கம் அடைஞ்ச வெள்ளையாக சிகப்பு கலந்து மஞ்சளாக இருந்துச்சு, அழகு கிடையாது. இந்த கருப்பு ஒருத்தருக்கு பூனைக்கண்ணு மாதிரி ப்ளூ கலந்து கலந்துருந்துச்சு, அது அழகு கிடையாது. அப்போ வெண்மையும் மிக அதிக வெண்மையாக, கருப்பும் மிக அதிக கருப்பாக உடைய பெண்களுக்கு ஹூர்னு சொல்லப்படும். ஹூருன்னு சொன்னாலே ஷதீது சவாதுல் யூனி பயாதிஹா, கண்ணின் வெண்மையும் கருப்பும் அடர்ந்த நிறத்தில் இருக்கும்படியான பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஈன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது தனி வார்த்தை. ஈன் என்று சொன்னால் கண் பெரிய கண்ணாக உடையவர்கள். கண் அழகாக இருக்கும், ஆனால் பூனை கண்ணா மாதிரி சின்ன கண்ணான்னு வச்சுக்கோங்க, அழகாக இருக்காது. கண் அழகாகவும் இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும். ஈன்னு சொன்னால் லிஹாமுல் அயூன், பெரிய கண்களே உடையவர்கள் அந்த போய். அப்போ ஹூருன் நயீன் சேர்த்து ஒரே பேர், வேறு வேறு பேரை சேர்த்து ஒன்றா வச்சுட்டாங்க. ஹூருன் நயீன் அப்படின்னா அழகிய பெரிய கண்களை உடையவர்கள், கண் அழகின்னு வச்சுக்கங்களேன். மக்சூராத்துன் ஃபில் ஹியாம், அவருடைய கூடாரங்களில், ஹியாமாக கூடாரம் சொல்லுவாங்க, அவங்களுடைய இல்லங்களில் தன்னை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். திருசுத்திர வேலைலாம் கிடைக்காதவங்க. பிஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் லம் யத்மிஸ் ஹுன்ன, அவர்களை தொடவில்லை இன்சுன் மனிதர்களோ கபலுகம் அதற்கு முன்பு, வலா ஜான் ஜின்களும் தொட்டிருக்கவில்லை. பிஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் முத்தகீன, அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அலா ரஃப்ரஃபின் ஹுதுரின், பச்சை நிற போர்வையிலே விரிப்பிலே. அபுகரியின் ஹிசான், அழகிய விரிப்புகளில். அபுகரின்னாலும் ரஃப்ரஃப்னு ஒரே அர்த்தம் தம்பை, விரிப்புகள்னு அர்த்தம் பை. ஒவ்வொரு மாடல், அந்த விரிப்பு இந்த விரிப்பு தோல் விரிப்பு அப்படின்னு சொன்னால் மாதிரி ஒவ்வொரு மாடல். அபுகரின் ஒரு பேர், ரஃப்ரஃப்னு ஒரு பேர். அப்படி அழகிய விரிப்புகளில் அவர் இருப்பார்கள். சில பேர் அபுகரீன் என்பது வந்து ஆடைகளை குறிக்கிறது, அழகிய ஆடை என்று அர்த்தம் வைக்கிறாங்க. பிஐயா ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிபான் தபாரக ஸ்மு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய உங்களுடைய ரப்புடைய பெயர் மிகவும் பரக்கத்தானதாக, புனிதமானதாக, உயர்ந்ததாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா என்ன பாய் தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், ஜலாலையும் இக்ராமையும் உடைய, மேலே சொன்னேன் இல்லையா, ஜலால் என்ற சிஃபத்தையும் இக்ராம் என்ற சிஃபத்தையும் உடைய அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகவும் பரக்கத்துள்ளவனாக, முபாரக்கானவனாக ஆகிவிட்டான். அப்போ 2 மொத்தம் 4 வகை சொர்க்கம் நல்லடியார்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சூரத்துல் வாக்கியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கியா. இந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள்.
மிக சிறப்புடைய சூறா இது. அர் ரஹ்மான் சூறாவும் ரொம்ப சிறப்புடைய சூறா அது. சூரத்துல் வாக்கியாவை யார் இரவில் மகரிப் பின்னாடி டெய்லி ஓதுறாங்களோ அல்லாஹ் வறுமை விட்டு அவர்களை பாதுகாப்பான் என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது. நிறைய சிறப்புகளில் இதை பற்றி எழுதப்படுகிறது. இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம், எடுத்து பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கிஅத்து, நிகழக்கூடிய ஒன்று நிகழ்கின்ற நேரத்திலே. அது என்னது? மறு உலகம், கியாமத்து, சூர் ஊதக்கூடிய நேரம், கியாமத்துன்னு சொல்லலாம். அப்போ கியாமத்தை சுகுரா, கியாமத்தை குபுரான்னு என்றா சொல்லுவாங்க. முதல் சூர் ஊதப்பட்டால் அது கியாமத்தை சுகுரா, ஒட்டு மொத்தமும் துனியாவும் அழிஞ்சு போயிடும். ரெண்டாவது சூர் ஊதப்பட்டால் மீண்டும் அனைவரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். இது கியாமத்தை குபுரா என்று சொல்லுவார்கள். இந்த வாக்கியா என்பது எதை வேண்டுமானாலும் குறிப்பதாக வைத்துக்கொள்ளலாம். ரெண்டையுமே குறிக்கிறதாக செய்யும். மொத்தமாக கியாமத்துனா ரெண்டையுமே, உலகம் அழிந்து மீண்டும் உற்பத்தியாக மீண்டும் எல்லாம் படைக்கிறானே, ரெண்டுமே சேர்ந்து மொத்தமாக சொன்னான். நிகழக்கூடியது ஒன்று அப்படின்னா முதல் சூர் என்றும் சொல்லலாம், இரண்டாவது சூர் என்றும் அதை வச்சுக்கலாம். லைசலி வகாத்திஹா காதிபா, அந்த கியாமத் நிகழும் என்பதில் எவ்விதமான பொய்யும் இல்லை. அது நிகழ்வதில் எந்த பொய்யும் இல்லைன்னா உண்மையில் நிகழக்கூடியது. ஹாஃபிலத்துன் ராஃபியா, அது தாழ்த்தக்கூடியதும் உயர்த்தக்கூடியதுமாக இருக்கும். அதாவது இவ்வுலகிலே யாரெல்லாம் நீங்கள் தாழ்மையாக நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் அங்கே உயர்ந்திருப்பார்கள். மட்டமாக சாதாரண ஒரு மூமின், ஏழ்மையான மூமின் அப்படின்னு யாரெல்லாம் இங்கே உயர்வாக கருதப்பட்டிருக்கிற ஒரு பிரதமர், ஒரு பெரிய ஜனாதிபதினா அவங்கெல்லாம் அங்கே வாங்கிட்டு மட்டமாக நினைப்பாங்க. அப்போ மட்டமானவர்களை உயர்த்தக்கூடியதும் உயர்வான தன்னை கருதி கொண்டிருந்தவர்களை மட்டமாக்கக்கூடியதுமாக இருக்கும் மறு உலகம். ராஜா வாழ்ந்தவங்கலாம் அங்கே நரகத்தில் இருப்பானுவோம். ஃபிரௌன், ஹாமான், நம்ரூது. இங்கே சாதாரண ஏழை குடிசை வீட்டில் வாழ்ந்த மூமினான ஈமான் கொண்ட நல்லடியார்கள்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் ராஜா மாதிரி இருப்பாங்க. இதா ருஜ்ஜத்தில் அகலு ரஜ்ஜன், இந்த பூமியாகிறது குலுக்கப்பட்டால், மிகவும் குலுக்குதலாக, மிக பெரும் குலுக்குதலாக குலுக்கப்பட்டால், பூகம்பம் ஏற்பட்டால், மறுமையினால் கியாமத் நாள். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸன், இன்னும் இந்த மலைகளெல்லாம் பொடி பொடியாக ஆக்கப்பட்டால், தூளாக்கப்பட்டால், மிக தூளாக ஆக்கப்பட்டால். ஃபகானத் ஹபாம் மும்பஸ்ஸன், இன்னும் அது பரத்திவிடப்பட்ட தூசிகளை போன்று அந்த மலைகள் ஆகிவிடும் பொழுது, அந்த நேரத்தில் குந்தும் அஸ்வாதன் சலாசா, நீங்கள் அனைவரும் 3 பிரிவினராக ஆகிவிட்ட நேரத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா 3 பிரிவாக பிரிச்சிருவான். ஒன்று பாவிகள், பாவம் செய்தவர், நரகம் செல்லக்கூடியவர்கள். அடுத்து சுவனவாசிகள், அவங்களே 2 பிரிவாக இருப்பாங்க. சுவனவாசி ஒன்று அஸ்ஹாபுல் யமீன் அஸ்ஸாபிகூன், நரகவாசிகளுக்கு அஸ்ஹாபு ஷிமால், இடதுசாரிகள்னு பேர். ஏன்னா இடது கீழ் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்கள். வலது கீழ் பட்டோலை படக்கூடியவர்கள் வலதுசாரிகள், அஸ்ஹாபுல் யமீன். 2 பேருக்கும் அஸ்ஸாபிகூன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவர்கள் முந்தியவர்கள், அமல்களாலும் சிறப்பாலும் முந்தியவர்கள். இவங்க அந்த சொர்க்கத்திலே தனி அந்தஸ்து. எல்லாம் 3ஆக பிரிச்சுட்டான். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, அவங்க யாருங்க? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், மின்கும் மன் யுரீது துனியா ஓ மின்கும் மன் யுரீதுல் ஆஹிரா, இவ்வுலகை தேடி வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், ஆஹிரத் தேடி வாழக்கூடியவர்களும் உங்கள் இருக்கிறார்கள். உலகை தேடி வாழ்ந்தவர்கள் துனியாவுக்குன்னே துனியாவிலேயே இதிலேயே இருந்துட்டு ஆஹிரத் என்பது தேர்ட்டமே இல்லை. அவன் யாருங்க? அஸ்ஹாபு ஷிமால், நரகவாதிகள். அஞ்சா மின்கும் மன் யுரீதுல் ஆஹிரா, ஆஹிரத் தேடி வாழ்ந்தாங்களே அவங்க யாருங்க? சோனவாதிகள், அஸ்ஹாபுல் யமீன் அவர்கள்லாம். மின்கும் யுரீதுன வஜ்ஹல்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி இருக்கிறாங்களே அவங்க யாருங்க? அஸ்ஸாபிகூன், அவுலியாக்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நபிமார்கள், உயர்ந்த அந்தஸ்தியுடைய நல்லடியார்கள். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, நீங்கள் 3 பிரிவினராக இருப்பீர்கள். ஃபஸ்ஹாபுல் மைமனத்தி மா அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கவாசிகள். அவர்கள் என்றால் யார் அந்த வலது பக்கவாசிகள்? அவங்க அந்தஸ்து என்ன, அவங்க சிறப்பு என்ன என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் பதில் சொல்கிறார். வஸ்ஹாபுல் மஷ்அமதி, இடது பக்கவாசிகள், இடதுசாரிகள், இடது கையால் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்கள். மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அந்த இடதுசாரி என்றால் யார், அவரின் தன்மை என்ன? மா சிஃபத்து அஸ்ஹாபில் மஷ்அமா, அஸ்ஹாபுல் மஷ்அமாவுடைய தன்மைகள் என்ன? வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அடுத்தது அஸ்ஸாபிகூன்கள், நன்மைகளால் முந்தியவர்கள். அஸ்ஸாபிகூன் முந்திய, சாபிகூன் முத்ததா, 2வது சாபிகூன் ஹபர். அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள்.
அவர்கள் தான் அவங்க அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது, அப்படி அர்த்தம். ஒரு சொல்லும்போது அவர் தாங்க, இப்போ அவர் தான், நான் தான், இது பெரிய விஷயமா அப்படின்னா தானே, அவங்க அந்தஸ்துக்கு யாரும் நெருங்க முடியாது, அப்படி அர்த்தம். ஒரு அர்த்தம் நினைச்சிங்களா. இன்னொரு அர்த்தம், பொதுவாக ஒரு பொருளுடைய உயர்த்தி சொல்லும் போது அதே முத்ததாவாக அதே ஹபர், அதுக்கு இன்னொன்று ஹபராக சொல்ல முடியாது. அந்த வீடு அதுக்கு இணையாக இன்னொரு வீடு கிடையாது, அவ்வளோ அற்புதம். அந்த வீடு தான் பா அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு அந்த வீட்டுக்கு இணையாக அந்த வீடு இந்த வீடு மாதிரி, அந்த வீடு வந்து நம்ம அங்கே பார்த்தோம் அந்த வீடு மாதிரி அப்படி சொல்ல முடியாது, அவருக்கு இணை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு முத்ததான், அவர் தான் ஹபர். சாபிக்கூன் முந்தியவங்க தான்ப்பா, அவங்க எந்தெல்லாம் வர முடியுமா, அந்த யாரும் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சுங்களா. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அஸ்ஸாபிகூன ஃபில் அமால், அமல்களில் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன ஃபில் ஜஸா, நற்கூலியிலும் அவர்களுக்கு ஈடு இணையற்று முந்தியவர்களாக இருப்பார்கள். அமல்களில் யார் முந்தியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் நற்கூலியிலும் எல்லா இடத்திலும் முந்தியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாபிகூன, அல்லாஹின் பக்கம் முன்னோக்குவதில் யார் முந்தியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை அல்லாஹின் பக்கம் நெருங்குவதிலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலும் அல்லாஹ் அவர்களை அணைத்துக் கொள்வதிலும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வதிலும் முந்தியவர்களாக இருப்பார்கள், அப்படி அர்த்தம். அப்போ அஸ்ஸாபிகூன உலாயிக்கல் முகர்ரபூன், இவர்கள்தான் அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள். முகர்ரிபூன்னு சொல்ல, நெருங்கியவர்கள்னு சொல்லலை. எப்படி சொன்ன அல்லாஹ் தஆலா? முகர்ரபூன், அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள். இப்போ நெருக்கி வைக்கிறதே அல்லாஹ் தான். ஃபி ஜன்னாத்தின் நயீம். இன்னொரு தர்கீப் சொல்கிறாங்க, அஸ்ஸாபிகூன் முப்ததா, அதே தாக்கீதுக்காக ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் இருக்கிறார்களே முந்தியவர்கள், உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள், இப்படி அர்த்தம் வைக்கலாம். ஃபி ஜன்னாத்தின் நயீம், நிஅமத்துகளுடைய சூனத்தில் அவர்கள் இருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆஹிரீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன், முந்தியவர்கள் முன்னோர்களில் இந்த உம்மத்தில் முந்திய நபர்களில் அவர்கள் அதிகமான பிரிவினரும், இந்த உம்மத்தில் பிந்தியவர்களில் அவர்கள் கொஞ்சம் பேரும் இருப்பார்கள். இந்த உம்மத்தில் சாபிகீன்கள் இருந்தாங்க இல்லையா, இப்போ எல்லாம் சாபிகீனை பற்றி பேசிட்டு வராங்க. இல்லை, சாபிகீன்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அந்த சலஃபு சாலிஹீன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஹைருல் குர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், முந்தியவர்கள் அதிகமான பேர்கள் சாபிகீன்களில் சேருவார்கள். பிந்திய ஜமானால், நம்மளை மாதிரி பிந்திய ஜமானில் கொஞ்சம் பேர் சாபிகீன்களில் சேருவார்கள். அறிஞ்சுங்களா. அந்த சாபிகீன் அந்தஸ்துக்கு வரக்கூடிய சித்திகீன்கள், ஷுஹதாக்கள் அந்தஸ்து வரக்கூடிய பின்னாடி காலத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடுவாங்க. காலம் போக போக அந்த அந்தஸ்து வரக்கூடியவர்கள், ஏன்னா எல்லாம் சாலிஹீன் அந்தஸ்தை தாண்டி ஷுஹதாக்கள், முகர்ரபீன்கள், அடுத்தது வந்து அன்பியாக்களுடைய அந்தஸ்து, அவர்கள் பக்கம் நெருங்கியவர்கள் இருக்க முகர்ரபீன் இருக்காங்களே, அறிஞ்சுங்களா. யாருப்பா? மின நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாயி வ சாலி. அதான் நான் சொல்கிறேன், மின நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாயி வ சாலி, நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹ். சாலிஹ் அந்தஸ்து நம்ம பெறலாம், அடுத்தது ஷுஹதாக்கள் அந்தஸ்தையும் பெறலாம், அடுத்தது சித்திகீன் அந்தஸ்தையும் பெறலாம். நபிமார் அந்தஸ்து பெற முடியுமா? நபிமார் அந்தஸ்து பெற முடியாது. அதுதான் அந்த முகர்ரபீன்களை சேர்த்துட்டாங்க. நபிமார்களும் இருக்கக்கூடிய பதவியான முகர்ரபீன்களில் நம்ம சேரலாம். முகர்ரபீன் அஸ்ஸாதிகூன் சாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன்களில் நம்ம சேரலாம். அல்லாஹ் நம்மை சேர்த்தி அருள் புரிவானாக. அறிஞ்சவை சரி. உலாயிக்கல் முகர்ரபூன் ஃபி ஜன்னாத்தின் நயீம், நிஅமத்துகளை உடைய அருட்கொடைகள் நிறைந்த சுவனத்திலே அவர்கள் இருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முன்னோர்களில் ஒரு பெரும் பிரிவினர், பின்னோர்களில் கொஞ்சம் பிரிவினராக இருப்பார்கள். அலா சுருரின் மௌதூனத்தின், அவர்கள் முத்து மாணிக்கங்களை கோர்த்து நெய்யப்பட்ட கட்டில்களில் இருப்பார்கள். அந்த கட்டில் அலங்கரிக்கிறதுக்காக வேண்டிய மௌதூனத்தை மன்சூஜத்தின் அர்த்தம். முத்து மாணிக்கங்களை கோர்த்து நெய்யப்பட்ட கட்டில்களில் அவர்கள் இருப்பார்கள். முத்தகீன அலைஹா, அதில் சாய்ந்த வண்ணமாக இருப்பார்கள். முத்தகாபிலீன், ஒருவருக்கொருவர் அவர்கள் முன்னோக்கியவர்களாக பேசிக்கொள்வார்கள். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் பேசணுமா இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சாய்ந்த கட்டில்கள்
ஒருத்தர் ஒருத்தர் முன்னோக்கியவர்களாக அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். யதூஃபு அலைஹிம், அவங்க உட்காந்து எல்லா கட்டிலில் உட்காந்து சாஞ்சு குடிச்சிக்கிட்டு அப்படியே பானங்களை குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு மத்தியில் பரிமாறுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா சுவனத்துடைய குட்டீஸ் வச்சுருப்பாங்க நிறையா. அந்த குட்டீஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. யதூஃபு அலைஹிம், அவர்களுக்கு மத்தியில் சுற்றி வருவார்கள். வில்தானும் முஹல்லதூன், நிரந்தரமான குழந்தைகள், நிரந்தரமாக்கப்பட்ட சிறுவர்கள். அல்ல அந்த சூரத்தில் அவர்களுக்கு கொடுக்கும்படி வைத்திருப்பான். அங்கே சொர்க்கத்தில் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள். இவர்களுக்காக வேண்டிய ஊரில் நல்லா படைச்சி வச்சுருக்கானோ அது மாதிரி இவர்களுக்காக வேண்டிய படைக்கப்பட்டவர்கள். சிலர் கூறுகள் துனியாவில் சிறு குழந்தையாக இருந்து யாரும் பார்த்தாயிடுறாங்கல்ல, அவர்களை எல்லாம் வில்தானும் முஹல்லதூன் ஆக்கிடுவான்னு கூறுறாங்க. சிலர் கூறுகிறார்கள் அங்கே படைக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். பி அக்வாபின், அவர்கள் மது கிண்ணங்கள், அபாரிக, இன்னும் அதனுடைய குவலைகள். அக்வாப்னா என்ன, இது கைப்பிடி இல்லாத மது கிண்ணம் இருக்குமில்ல, கைப்பிடி இல்லாத குவலை. கைப்பிடி வச்ச குளம் இருக்கும், கைப்பிடியில் மது கிண்ணம் வந்துருக்கு, கீழே பிடிச்சிக்குவாங்க. இப்படி கீழே வந்திருக்கும், பிடிச்சி குடிப்பாங்க. மேலே கிளாஸ் மாதிரி இருக்கும், கீழே ஒரு குச்சி மாதிரி வரும், அப்போ கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும். இதுமாதிரி அது மது கிண்ணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கூபு. அபாரீக் அப்படின்னு சொன்னால் ஜக்கு, மக்கு, கைப்பிடி இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்படி யானை தும்பிக்கை மாரி வந்துடும் தெரியுமா, இப்படி ஊற்றுவாங்க. அதில் ஊற்றிட்டுனா அதில் ஊற்றுவாங்க எல்லாத்துக்கும். அது குவலை உள்ள கைப்பிடி வச்ச கைப்பிடி வச்சு தும்பிக்கை வைத்து கைப்பிடி வைத்த குவலை, அதுக்கு பேர் அபாரீக் என்று சொல்லப்படும். கசுனா அனைத்து விதமான கோப்பைகள், மது அருந்தும் பொதுவான கோப்பைகள். கசிமி மயீன், மயீன் என்றால் அசலில் வந்து ஓடும் தண்ணின்னு அர்த்தம். இதில் என்ன அர்த்தம்னா மதுன்னு அர்த்தம். முடிவில்லாத மது, பொங்கி கொண்டு ஊற்ற வந்து கொண்டே இருக்கும்படியான மது. தெரிஞ்சுங்களா? மயீன் லா யுசத்தூன், அந்த மதுவை குடித்ததினால் அவர்கள் சதன தலைவலி, தலைக்கு வலியும் ஏற்படாது. வலாகும் அன்ஹா யுன்சஃபூன், மூளை குழம்பி போகவும் மாட்டார். நசஃபன, மூளை குழம்பி மதிமயக்கமாகி மொத்த போதையாகி தன் நிலை மாறி விடுகிறார்கள். அதுக்கு பேர் நசஃப்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர்களுக்கு ஏற்படாது அந்த மதுவை குடித்தால். முடிவற்ற ஓடுகின்ற மதுவுக்கு மயீன் என்று சொல்லப்படும். அங்கே அவர் தலைவலியும் வராது, அவர்களுக்கு அந்த மதுவினால் அவர்களுக்கு மதிமயங்கியும் போக மாட்டார்கள். ஃபாக்கிஹத்தின் மிம்மா எத்தஹையரூன், அவர்கள் தேர்ந்தெடுக்கும்படியான அனைத்து பழங்களும் அங்கே அவர்களுக்கு கிடைக்கும். வலஹ்மி தைரி மிம்மா இஸ்தஹூன், அவள் ஆசைப்படும்படியான அத்தனை பறவைகளுடைய இறைச்சிகளும் அங்கே கிடைக்கும். ஹூருன் ஐனுன், அழகிய கண்களை உடைய மங்கையர்களும் அங்கே இருப்பார்கள். ஹூர்னா கண் அழகிகள், அதாவது கண்ணின் வெண்மையும் கருமையும் அடர்த்தியான அழகிய கண்ணுடையவர்கள். ஐன் என்றால் பெரிய கண்களை உடைய பெண்கள். இப்போ ஹூர் நைன் சேர்ந்து என்ன அர்த்தம், கண் அழகிகளான பெண்கள் அங்கே இருப்பார்கள் இவளுக்கு மனைவிகளாக. அம்சாலில் லுலுஇல் மக்னூன், மூடி வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அவர்கள் இருப்பார். சிப்பிக்குள் வைக்கப்பட்டு மூடி வைக்கிட்டு பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்று. ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், இவர்கள் உலகிலே செய்து வந்த நற்காரியங்களுக்கு கூலியாக அல்லாஹ் தஆலா இவை அனைத்தையும் அவர்களுக்கு கொடுப்பான். லா யஸ்மஊன ஃபீஹா, அங்கே அவள் கேட்க மாட்டார்கள். லஹ்வன், எந்த வீண் பேச்சுக்களையும், வீணான பேச்சுக்களையும். வலா தஸீமின், எந்த பாவமான விஷயங்களையும் கேட்க மாட்டார்கள். தேவையில்லாத மனிதர்களை பக்வாஸ் உலர்கள் இருக்கு இல்லையா, அந்த உலர்களையோ பாவமான அசிங்கமான வார்த்தைகளையோ கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, ஒருவருக்கொருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்வதை தவிர வேறு எதையும் அவள் கேட்க மாட்டார்கள். வா ஸாபுல் யமீன், வலதுசாரிகள், வலது பக்க உடையவர் நல்லடியார்கள். மா ஸாபுல் யமீன், ஸாபுல் யமீன் என்றால் யார் தெரியுமா, அவன் தன்மை என்ன தெரியுமா, ஃபீ சித்ரின் மஹ்லூதின், முள்கள் நீக்கப்பட்ட இலந்தை மரத்தில் அவள் இருப்பார். இலந்தை மரம் புனிதமான மரம், சொர்க்கத்துலேயும் இருக்குது பாருங்கள். அது சித்தரத்துல் முன்தஹாலையும் இழந்த மரம் தான் இருக்குது. சித்தரத்துல் முன்தஹாலையும் மஹ்லூதுனா முற்கள் நீக்கப்பட்ட, முள்ளெல்லாம் பிடுங்கியாச்சு. இழந்த மரத்தில் முள் இருக்கும், ஆனால் முள் எடுக்கப்பட்ட அழகிய இலந்தை மரத்தில் இருப்பார்கள்.
தல்ஹிம் மந்தூத், தல்ஹின்னு சொன்னால் வாழை மரம், மந்தூதுன்னா அடுக்கடுக்காக கொலைகளை உடைய. எதுமை அடுக்கடுக்காக கொலைகளை உடைய, ரொம்ப அடுக்கடுக்காக நிறைய கொலைகளை உடைய வாழை மரங்கள் அருகில் இருப்பார்கள். வலில்லிம் மம்தூத், வெகு நீளமான நிரந்தரமான நிழல்களில் தங்கியிருப்பார்கள். மாயும் மஸ்கூப், என்றென்றுக்கும் நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர். மஸ்கூப்னா ஜாரின் தாயிமன், நிரந்தரமாக ஓடக்கூடியது. சகபன தண்ணி ஓடிச்சுன்னு, யுஸ்கபு ஓட்டப்படும், மஸ்கூப்னு ஓட்டப்படும். அப்படின்னா எங்கே இருந்தாலும் கூப்பிட தண்ணி வந்துடுமா. இங்கே உட்காந்துட்டு வான்னா அந்த வாக்கி அப்படியே வளைஞ்சு இங்கே வந்துடும். இங்கே குடிச்சிட்டு எங்கே வாக்கிங் போவாங்க, தண்ணி வேணும்னா வாக்கி அப்படியே வளைஞ்சு அங்கே வந்துடும். எங்கே வேண்டுமானும் ஓட்டிக்கொள்ளலாம் அந்த தண்ணீரை. ஃபாக்கிஹத்தின் கசீரத்தின், இன்னும் அதிகமான பழங்கள். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஅத்தின், என்றைக்கும் நிறுத்தப்படாத, துண்டிக்கப்படாத. இப்போ காலங்கள் ஒரு காலம் ஆப்பிள் வரும், ஆப்பிள் சீசன் முடிஞ்சுங்க, ஆப்பிள் வராதுங்கன்னு சொல்லிடுவாங்க. தர்பூஸ் வரும், தர்பூஸ் சீசன் முடிஞ்சுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி முடியாத, வலா மம்னூஅத்தின், தடுக்கப்படாத. இது வந்து இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நம்ம எவ்வளோ பழம் நம்மகிட்ட இருக்குன்னு டாக்டர் தடுத்துடுறாங்க. நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடாதீங்க, நீங்கள் அந்த பழம் சாப்பிடாதீங்க, இந்த பழம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தடுக்கப்படாத பழங்கள். ஒஃபுருஷும் மர்ஃபூஆ, உயர்த்தப்பட்ட அழகிய விரிப்புகள். இன்னா அன்ஷஅனா உன்ன இன்ஷான், அந்த ஹூருல் ஈன் பெண்களை நாம் அப்பொழுதே உண்டாக்குதலாக உண்டாக்கினோம். அவங்க பிறந்து வளர்ந்து வாலிபனாகி வரல, குன் என்று சொல்லலாம் உண்டாக்கிட்டான்ல அந்த பெண்களை. குழந்தையாக பிறந்து வளர்த்து வாலிபனை பள்ளிக்கூடம் போய் ஸ்கூலுக்கு போய் அப்படிலாம் வரல அவங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்படியே குன்னுன்னு சொன்னால் அந்த அழகை பெண் அப்படியே உண்டாக்கிட்டான். அவளை உண்டாக்குதலாக உண்டாக்கினோம். ஃபஜஅல்னா உன்ன அபுகாரன், அவளை அனைவருமே கன்னி பெண்களாக ஆக்கி வைத்தோம். உருபன் அத்ராபன், உருபு அப்படி சொன்னால் தன் கணவரை விரும்பக்கூடிய பெண்கள், உருபுக்கு ஜம்மு. அத்ராபன்னா திர்பு என்பதுக்கு ஜம்மு, சம வயதுடைய பெண்களாக. ஆனால் வயசு மாறவே மாறாது. 18 வயசுனா எப்பவும் 18 வயசு தான் இருப்பாங்க. அவங்க வயசு வந்திக்குமே வளர்ந்து 25 30 அப்படின்னு ஆகாது. ஒரே வயதுடையவர்களாகவே காலங்காலமாக கோடி கோடி வருஷம் இருப்பார்கள். அஸ்ஹாபில் யமீன், வலதுசாரிகளுக்காக இவற்றையெல்லாம் நாம் வைத்தோம். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முந்தியவர்கள் பெரும் கூட்டத்தினரும், சுல்லத்தும் மினல் ஆஹிரீன், பிந்தியவர்கள் பெரும் கூட்டத்தினரும் இருப்பார்கள். அப்போ முந்தியவர்களும் இருப்பாங்க, பிந்தியவர்களும் நிறைய கூட்டத்தினர் இருப்பார்கள். அஸ்ஹாபு ஷிமாலி, இடதுசாரிகள். மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுசாரிகளின் தன்மை என்ன, அவர்கள் யார்? ஃபி சமூமின் வ ஹமீமின், சமூம் என்றால் கொடுமையான, மிக கடுமையான சூட்டையுடைய காற்றுன்னு அர்த்தம். ரீஹுன் ஹாரத்துன். வ ஹமீம், மிக கொடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர், இதில் தான் அவர்கள் இருப்பார்கள். வ வல்லிம்மி யஹ்மூம், யஹ்மூம் என்று சொன்னால் கரும் புகை கக்கக்கூடிய நெருப்பு ஜுவாலைக்கு சொல்கிறது. அப்போ அப்படி யஹ்மூம் கரும் புகை கக்கக்கூடிய அந்த நிழலில் தான் அவள் இருப்பார். அந்த நிழலில் இருப்பார்கள், அந்த நெருப்புடைய நிழலில் இருப்பாங்க. நல்லா இருக்கும் அது, அனல் அப்படி எரித்து கரிக்கும். லா பாரிதின், அது குளிர்ச்சியாகவும் இருக்காது. வலா கரீம், பார்க்க அழகாகவும் இருக்காது, கொடூரமானதாக இருக்கும். கரீம்னா இங்கே ஹுஸ்னுல் மந்தர், அழகிய காட்சி உள்ளதாகவும் இருக்காது. இன்னும் கானு கபலதாலிக்க முத்தரஃபீன், அவர்கள் இதற்கு முன்னால் துனியாவிலே சுக வாழ்க்கையை மேற்கொள்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் மறந்து தொழுக வணக்கம் இல்லாமல் ஹராமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார். அல்லாஹை மதிக்காத சுக வாழ்க்கை. கானு யுசிர்ரூன அல் ஹின்ஸில் அதீம், மிகப்பெரிய பாவத்திலே அவர்கள் விடாப்பிடியாக மூழ்கி கிடந்தார்கள். யுசிர்ரூன்னா விடாப்பிடியாக இருந்தான்னு அர்த்தம். அதிலேயே பிடிவாதமாக இருந்தான். ஹின்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே தன்பு, பாவம் என்ற அர்த்தம். மிகப்பெரிய பாவம்னா ஷிர்க். அவர்கள் இணை வைப்பிலே ஷிர்க்கிலே மூழ்கி கிடந்தார்கள். கானு யகூலூன, இன்னும் அவர் சொல்லி வந்தார்கள், ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ இல்லாமன்,
நாங்கள் இறந்து போய்விட்டால் மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்டால் இன்னால மபுசூன் நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்டு வந்தார் உலகில் வாழும் காலத்திலே. ஆபாவுனல் அவ்வலூன் முந்திய எங்களுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் எழுப்பப்படுவார்களா என்று கிண்டலாக கேலியாக கேட்டு வந்தார்கள். கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன் முந்தியவர்களும் பிந்தியவர்களும் மஜ்மூன ஒன்று சேர்க்கப்படுவார்கள் இலா மீகாத்தி யோமிம் மாலூம் அறியப்பட்ட அந்த நாளுடைய நேரத்திலே. மீகாத்துனா இங்கே வக்துடைய அர்த்தம். அந்த நாளில் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சும்மா இன்னக்கும் ஐயுஹல்லால்லூனல் முகதிபூன் அதன் பின்பு வழிகட்ட மக்களே பொய்யர்களே லாக்கிலூன மின் ஷஜரின் மின் ஜக்கூம் ஜக்கூம் என்ற மரத்தில் இருந்தும் நீங்கள் உணவு உண்ணுவீர்கள். சொர்க்கத்து நரகத்துக்கு நடுவில் முறைக்கக்கூடிய மரம் முள் மரம். ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன் அதிலிருந்தும் உங்கள் வயிற்றை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுவீர்கள். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் அத்துடனே மிக கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரையும் நீங்கள் குடிப்பீர்கள், நரகத்துடைய தண்ணீரை. ஃபஷாரிபூன் ஷுர்பல் ஹீம் ஹீம் என்று சொன்னால் அல் இபுல் தாஷ் மிக கடும் தாகமுடைய ஒட்டகம். ஒட்டகம் 10 நாள் 5 நாள் தண்ணீரே குடிக்காமல் நடக்கும். அதுக்கு பின்னாடி போய் ஒரு குளத்தில் விட்டால் குளத்து பாதி தண்ணி குடிச்சிடும். அவ்வளோ தண்ணி குடிக்கும், குடமாக குடித்து ஸ்டாக் வச்சுக்கும். திரும்ப 5 நாள் நடக்கும். அப்போ எப்படி தாகித்த ஒட்டகம் குடிக்கிறதோ அந்த மாதிரி நரகத்துடைய வேதனை தாங்க முடியாமல் வந்து குடித்தா அதுவும் கொதிக்கிற தண்ணி அதை தூக்கி குடிப்பீங்க. அது உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் அரித்து அப்படியே குடல்லாம் வெந்து வெளியே வந்துடும். ஷூர்பல் ஹீம் அந்த தாகத்தால் காய்ந்து போன ஒட்டகம் குடிப்பது போன்று குடிப்பீர்கள். ஹாதா நுசுலுஹும் யோமத்தீன் இதுதான் அவருக்கு விருந்தாயிருக்கும், தயார் செய்து வைக்கப்பட்ட விருந்தாயிருக்கும், கூலி கொடுக்கப்படும் நாளிலே. நானு ஹலக்னாக்கும் நாம் தான் உங்களை படைத்தோம். ஃபலவுலா துசத்திகூன் இதை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டாமா? இப்போ நான் தான் உங்களை புதுசாக படைத்தேன் ஃபஸ்ட்டு இப்போ மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவீங்க, உண்மைப்படுத்த வேண்டாமா நீங்கள்? அஃபரைத்தும்மா தும்னூன் நீங்கள் சிந்துகிற துளியை நீங்கள் பார்த்தீர்களா? இந்திரிய துளியை. அன்தும் தகுலுக்கூனும் அதை நீங்கள் படைத்தீர்களா? அந்த இந்திரிய துளியை நீங்கள் படைத்தீர்களா அர்த்தம் வைக்கலாம். அல்லது அதிலிருந்தும் வரக்கூடிய மனிதனை நீங்கள் படைத்தீர்களா? நஹ்னுல் ஹாலிகூன் அது நாம் அதை படைத்தோமா? நாம் படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நஹ்னு கத்தர்னா பைனுக்குமுல் மௌத்த உங்களுக்கு மத்தியில் மரணத்தையும் நாம் தான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம், என்றைக்கு மௌத்து வரும்னு. ஒமா நஹ்னு பி மஸ்பூகீன் நிச்சயமாக நாம் அதிலே முந்தப்படக்கூடியவர்களாக இல்லை. அப்படின்னா எங்களை ஜெயிக்க முடியாது, தப்பிச்சு போக முடியாதுன்னு அர்த்தம். பி ஆஜிசீன் இல்லாமலாகக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னை மிஞ்சி யாரும் முந்தியும் மூத்த போக முடியாது, பிந்தியும் மூத்த போக முடியாது, மரணத்தை விட்டு யாரும் தப்பித்தும் போக முடியாது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்த மஸ்பூக்கின்னு பின்னாடி ஜாயின் பண்ணுங்க. ஒமா நஹ்னு பி மஸ்பூகீன் நாம் இந்த செயலுக்கு இயலாதவர்களாக இல்லை. இந்த செயல் அலா நுபத்தில அம்சாலுக்கும் நுன்ஷிக்கும் ஃபீமா லா தஅலமூன் உங்களை மாற்றிவிட்டு உங்களிடத்தில் இன்னொருத்தரை கொண்டு வருவதற்கு முடியாது. எங்களால் நிச்சயம் முடியும். அல்லது உங்களையே நாங்கள் குரங்காக பன்றியாக முந்தி மாற்றணும், அந்த மாதிரி மாற்ற முடியாதா? அதுவும் என்னால் முடியும். நல்லா பயந்துக்குங்க நீங்கள். அலா நுபத்தில நான் மாற்றுவதற்கு அம்சாலக்கும் உங்களை போன்றவர்களை உங்களிடத்திலே ஃபீ மகானிக்கும் அர்த்தம். உங்களை போன்றவர்களை உங்களிடத்தில் மாற்றுவதற்கு நம்மளால் முடியாதா? வனுன்ஷிக்கும் அல்லது உங்களை மாற்றுவதற்கு உங்களை படைப்பதற்கு வி மா லா தஅலமூன் நீங்கள் அறியாத உருவத்தில் உடும்பாக குரங்காக பன்றியாக முன் சென்ற உம்மத்தில் மாற்றப்பட்டார்கள். அவ்வாறு மாற்ற முடியாதா? அதுக்கு நாம் சக்தியற்றவர்களா? ஒமா நஹ்னு பி மஸ்பூக்கி நாம் சக்தியற்றவர்கள் அல்ல இப்படி செய்வதற்கு. அதனால் பயந்துக்குங்க அல்லாவை. வலக்கது அலிம்துமுன் நஷஅத்தல் ஊலா இதற்கு முந்திய படைப்பையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் முந்தி ஃபஸ்ட்டு படைத்தானே, எந்த முன் உதாரணம் இல்லாமல் அவன் ஏன் திரும்ப படைக்க முடியாது? நஷஅத்தல் ஊலானா முந்திய படைப்பு. ஃபலவுலா ததக்கரூன் இவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அஃபரைத்தும்மா தஹ்ருசூன் மறுமையினால் இருப்பதற்கு பல ஆதாரம் சொல்கிறாங்க, கேட்டுங்க. இத்தனை ஆதாரம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? பார்த்தீர்களா? அன்தும் தஸரஊனஹு அதை நீங்கள்
விளையச் செய்தீர்களா? ஜரஅனா அந்த நெல்லை நீங்கள் முளையச் செய்தீர்களா? அம் நஹ்னு ஸாது அது நாம் விளையச் செய்தோமா? லவ் நஷாவு நாம் நாடினால் லஜஅல்னாஹு ஹுதாமன் நாம் நாடினால் அவற்றையெல்லாம் வெறும் குப்பைகளாக காய்ந்து போன குப்பைகளாக சருகாக ஆக்கியிருப்போம், ஒரு நெல் கூட முளையாமல். ஃபவல்தும் தஃபக்கஹூன் நீங்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஃபவல்தும் ஆகிவிடுவீர்கள், தஃபக்கஹூன் அதிர்ச்சி அடைஞ்சு ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம். அது தஃபக்கஹூன் தாஜபூன். இன்னால முகரமூன் நிச்சயமாக நாங்கள் கடன்காரர்களாக ஆக்கப்பட்டு விட்டோம், நம்ம செலவு பண்ணது எல்லா காசும் போயிடுச்சு, எல்லாமே பதறா போயிடுச்சு, ஒன்று கூட விளையவில்லை என்று ஆச்சரியப்படுவீர்கள். பல் நஹ்னு மஹ்ரூமூன் இல்லை நாம் அனைத்தையும் இழந்தவர்களாக ஆகிவிட்டோம், தடுக்கப்பட்டவர்களாக, எல்லா காசும் எல்லா சொத்தும் அழிஞ்சு போச்சு, விவசாயத்தில் அழிச்சிட்டோம், லாபம் வரலையே என்று ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அப்படி ஆக்க முடியும், ஆனால் நாம் தான் அதை விளைய வச்சு உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஆக்கி வச்சோம். இதை பார்த்து படிப்பினை பெற வேண்டாமா? அப்போ செத்து கிடந்த பூமியில் தண்ணியை கொடுத்து பூமியை முளைக்க வைக்கக்கூடிய நாம் ஏன் மறுமையில் மனுஷனை உண்டாக்க முடியாது? அப்புறம் ஐத்துமுல் மா அல்லது தஷரபூன் யாரெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் ரப்பே, நிச்சயமாக நீங்களை உண்டாக்குவேன், உன்னை சந்திக்க ஆசைப்படுறோம்ல, ஆனால் அங்கே பயமாக இருக்குது, அங்கே செஞ்ச பாவங்களுக்காக தண்டிப்பாயோ என்று என்னை மன்னிச்சு கூட்டி போயிரு இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஐத்துமுல் மா அல்லது தஷரபூன் நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆந்தும் அன்சல் துமூஹு மினல் முஸ்ன் மேகத்திருந்த தண்ணீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா? அம் நஹ்னுல் முன்சிலூன் நாம் இறக்கிறோமா? நாமளே நீங்களே இறக்கி வச்சிங்க மேகத்திருந்த தண்ணீரை. அப்போ மேகத்தை உங்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக தண்ணீரை கொண்டு போய் மேகமாக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் இறக்கி வச்சோம். லவ் நஷாவை நாம் நாடி இருந்தால் ஜஅல்னாஹு உஜாஜன் அவற்றை அதையும் நாம் உப்பு தண்ணீர் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா உப்பு கடலும் தண்ணி மேலே போகுது, திரும்ப உப்புக்கு தண்ணியாக பஞ்சம் யாரும் குடிக்க முடியும், யார் பயன்படுத்த முடியும்? உஜாஜன் உப்பு தண்ணீராக ஆக்கியிருக்கலாம். நாம் உங்கள் குடியின் சுவையான தண்ணீர் ஆக்கி வச்சோம். நாம் பலவுலா தஷ்குரூன் நன்றி செலுத்த வேண்டாமா? நீங்கள் இவற்றெல்லாம் அல்லா தான் கொடுத்தா நன்றி செலுத்த வேண்டாமா? அஃபரைத்தும் நார்லத்தி தூரூன் நீங்கள் எரிக்கின்றீர்களே அந்த நெருப்பை பார்த்தீர்களா? தூருன்னா துஹ்ருஜூன மின ஷஜரத்தில் அஹ்லர் பச்சை மரத்திலிருந்து எரிக்கின்றீர்களே மரங்களிலிருந்தும் அந்த நெருப்பை நீங்கள் பார்த்தீர்களா? அந்தும் அன்ஷத்தும் ஷஜரத்தா அந்த மரத்தை நீங்களே உண்டாக்கினீர்களா? உங்களுக்கு மரம் எரிப்பதற்காக வேண்டி மரம் வேண்டும் என்று நீங்களே உண்டாக்குறீங்களா? ஆம் நஹ்னுல் முன்ஷு நாம் உண்டாக்கினோமா? நானும் ஜால்னாஹா ததுக்கிறத்தன் இந்த நெருப்பை நாம் ஆக்கி வைத்தோம் உங்களுக்கு ஒரு உபதேசமாக. நெருப்பை திடீர்னு எல்லாம் உண்டாக்குறான்னு இவன் ஏன் மறுமையில் நரக நெருப்பை உண்டாக்க முடியாது? இதை பார்த்து நரகத்தை நீங்கள் கிளாஸ் பிடிங்க. ஒமதான் லில் முக்வீன் இன்னும் பயணிகளுக்கு இவற்றை ஒரு மத்தான் உதவியாக அவர்களுக்கு உதவியாகரமாக இருப்பதற்காக நெருப்பை நாம் உண்டாக்கினோம். முக்வீன் என்றால் ஒன்று முசாஃபிரின்னு ஒரு அர்த்தம், பயணம் செய்பவர்கள் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் உணவருந்துபவர்கள் ஒரு அர்த்தம். இது பல அர்த்தம் உடையது இந்த வார்த்தை. மக்களுக்கு உணவருந்தக்கூடிய மக்களுக்கு உதவிகரமாக நாம் இவற்றை ஆக்கி வைத்தோம். அப்படின்னா உணவு சாப்பிட முடியாது, நெருப்பு இல்லைன்னா எதை சமைச்சு சாப்பிடுவீங்க? ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம் எனவே மிகவும் உயர்ந்த கண்ணியமிக்கவனாக உள்ள ரப்புடைய திருப்பெயரை நீங்கள் தஸ்பீ செய்துங்கள், அவனை தூய்மைப்படுத்துங்கள் ஷிர்கு குஃபரை விட்டும். ஃபலா உக்ஸிமு இந்த லா ஜாயித் நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பி மவாக்கின் நுஜூம் நட்சத்திரங்கள் விழும் இடத்தை. மவாக்கின் நுஜூம் எதை குறிக்குது என்றால் நட்சத்திரங்கள் மறையும் இடம், மறையும் நேரம், காலை அதிகாலை நேரம் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கியாமத்து நாளில் நட்சத்திரங்கள் அனைத்தும் மறைந்து உதிருமே அந்த நேரம் கியாமத்துடைய நாளில் லா உக்ஸிமு யௌமில் கியாமா கியாமத் நாளும் சத்தியம் செய்யணுவதில் அந்த அர்த்தம் தான் இருக்கும். இன்னொரு அர்த்தம் நுஜூம் என்பது குர்ஆனுடைய பகுதிகள்னு அர்த்தம். நஜும்னா பகுதி, குர்ஆனுடைய பகுதிகள் இறங்கும் இடம், இறங்கும் நேரம் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. அப்போ முழு குர்ஆனின் மேல் சத்தியமாக இப்படியும் அர்த்தம் வைக்கிறாங்க. மவாக்கி நுஜூம் இன்னும் பல அர்த்தங்கள் எழுதுகிறாங்க. மவாக்கி நுஜூம்னா என்ன அப்படின்னு. வ இன்னஹு ல கசமுன் லவ் தஅலமூன அதீம் நிச்சயமாக இதுவாகிறது
எது இந்த சத்தியமாகிறது இல்லை கசமுன் ஒரு சத்தியமாக இருக்கும். லவ் தாலமுன் அட்டை அறிந்திருந்தால் அதீமுன் அது மிகவும் பிரம்மாண்டமான மிக பெரும் பொருள் அர்த்தம் செறிந்த சத்தியமாக இருக்கும். சிந்தித்து பார்த்தீர்களே. ஆனால் இப்போ இன்னும் சில பேர் குர்ஆன் அர்த்தம் வைக்கிறாங்க. இந்த குர்ஆன் ஆகிறது சிந்தித்து பார்த்தால் மிக பெரும் சத்தியமாக இருக்கும். அப்போ குர்ஆன் சத்தியம் செய்தான் அல்லாஹ் தஆலா. இது நூன் வல் கலம் சத்தியம் செஞ்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. வல் குர்ஆனில் அதீம் வருதுல வல் குர்ஆனில் அதீம் குர்ஆன் அதீம் சத்தியமாக. அப்போ இந்த சத்தியம் செய்யப்பட்ட இந்த குர்ஆன் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இன்னஹு ல குர்ஆனுன் கரீம் சங்கை மிகுந்த குர்ஆனாக இருக்கும். ஃபீ கிதாபிம் மக்னூன் பாதுகாத்து வைக்கப்பட்ட ஏட்டிலே. அது என்னங்க லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே பாதுகாத்து வைக்கப்பட்ட ஏட்டிலிருந்தும் இந்த குர்ஆன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லா யமஸ்ஸுஹு அந்த ஏட்டை தொட முடியாது இல்லல் முத்தஹரூன் பரிசுத்த மலக்குகளை தவிர. லவ்ஹுல் மஹ்ஃபூத் அந்த ஏட்டை பரிசுத்தமான மலக்குகள் தான் தொடுவார்கள், வேறு யாரும் தொட முடியாது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் உலகிலே இந்த குர்ஆனை ஈமான் கொண்ட நல்லடியார்கள் தான் அதை புழங்குவார்கள் பயன்படுத்துவார்கள் அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஹதஸ் ஒலு குளித்தவர்கள் ஒலு செய்தவர்கள் மட்டுமே இந்த குர்ஆனை தொட வேண்டும் என்று ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. பல அர்த்தம் இருக்குது அதுக்கு. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கியதாக இருக்கும். அஃபபி ஹாதல் ஹதீஸி அந்தும் முதுஹினூன் என்ன இந்த குர்ஆன் விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள். முதுஹினூனா முத்தஹாவினூன் முகதிபூன் பொய் சொல்கிறீர்கள். நிஃபாக்காக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்கின்றீர்கள். பல அர்த்தம் இருக்குது. துஹுன்னா எண்ணெய், முதுகினுன்னா எண்ணெய் போடுபவன் அந்த வழுக்கி கொண்டு போயிடும் அப்படின்னா நழுவி போயிடுறான். பாராமுகமாக கண்டும் காணாத மாதிரி நழுவி போயிடுறான் அந்த அர்த்தம். தஜஅலூன ரிஸ்கக்கும் உங்களுடைய பிழைப்பை ஆக்கி கொண்டீர்கள். அன்னக்கும் துகதிபூல் நீங்கள் பொய்யாக்குவதை பிழைப்பாக்கி கொண்டீர்கள். பொய் சொல்லி அதை போய் மக்கள்கிட்ட சொல்லி குர்ஆனை பற்றி கேலியாக பயன் செஞ்சு அதில் கொடுக்குற காசை வாங்கி சாப்பிட்றேன் கவிஞர்கள்லாம். குர்ஆனை கேலி செய்வதை தன் பிழைப்பாக்கி கொண்டீர்களா? இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தஜஅலூன ரிஸ்கக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வளவெல்லாம் ரிஸ்க் கொடுத்தானே அதை நன்றி ஷுக்ர ரிஸ்கிக்கும் நீங்கள் அல்லாஹ் இவ்வளோ ரிஸ்க் கொடுத்தான் இதற்கு நன்றியாக இவ்வாறு செய்கிறீர்களா? அதை பொய்யாக்குதலை உங்கள் ரிஸ்கின் நன்றியாக கொண்டீர்களா? வாழ்நாளெலாம் உதவி செஞ்சான் கடைசி அவனே நீ கேலி பொய் சொல்கிற பொய்யன்னு சொல்கிற. ஓ இவ்வளோ நாள் நான் செஞ்சதுக்கு இவ்வளோ நாள் நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்னை பொய்யன்கிற. இவ்வளோ நாளாக என்கிட்ட சாப்பிட்டியே அதுக்காக என்னை பொய்யன்னு சொல்கிற. நீ என்னை திட்டுற. உனக்கு சாப்பாடு போட்டான் சாப்பிட்டுவிட்டு அவனே திட்டுற. ஓ மதியானம் சாப்பாடு போட்டுன்னு அதுக்காக திட்டுற என்னைய அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுக்கு நன்றியாக அதுக்கு நன்றி கூட செலுத்தாமல் நன்றி மறந்து திட்டுகிறாயே. ஓ தஜஅலூன ரிஸ்கக்கும் உங்கள் ரிஸ்கை ஆக்கி கொண்டீர்களா? அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை சாப்பிட்டு விட்டு அன்னக்கும் துகதிபூன் நீங்கள் அல்லாஹ்வை பொய்யனாக ஆக்கின்றீர்களா? ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம் இதா பலகத் உங்களுடைய ரூஹாகிறது எட்டிவிட்டால் அல் ஹுல்கூம் தொண்டைக்குழியை எட்டிவிட்டால் அந்த நேரத்திலே என்ன செய்வீர்கள்? வ அன்தும் ஹீனைதின் தந்துரூன் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஒருவருக்கு உயிராகிறது தொண்டைக்குழியை எட்டிவிட்டால் நீங்கள் அங்கே சுற்றி நின்று ஆச்சரியமாக செய்வதறியாது விழித்து கொண்டிருப்பீர்கள். என்ன செய்வதென்று உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் நாம் அவருக்கு அந்த மரணம் நெருங்கியவருக்கு நெருக்கமாக இருப்போம் உங்களை விட. நீ சுற்றி நிற்ப நான் அவன் கூட ஐனா இருப்பேன். வலாக்கின் லா துபுசிரூன் என்றாலும் நீங்கள் அதை பார்க்க மாட்டீர்கள். ஃபலவுலா இன்குந்தும் கைர மதீனீன் ஃபலவுலா இன்குந்தும் கைர மதீனீன் மதீனுன் அப்படின்னு சொன்னால் தான சுல்தான் அரசன் அடக்கி ஆழ்ந்தான். மதீனின்னா அடக்கி ஆளப்பட்டவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்கு மதீனின். கைர மதீன்னா யாருக்கும் கட்டுப்படாதவர்கள். நாங்கள் சுதந்திரமானவங்க நான் யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை எதையும் நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் தர்ஜிஊனஹா அந்த போன உயிரை திரும்ப கொண்டு வர உங்களால் முடியுமா?
அப்படி கொண்டு வரக்கூடிய ஆயிருக்க வேண்டாமா? ஃபலவுலா தர்ஜிஊனஹா, அப்படி கொண்டு வரக்கூடிய உள்ள ஆயிருக்க வேண்டாமா? இன்குந்தும் சாதிகீன், உங்கள் சொல்லில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களே ஆனால் கொண்டு வர முடியுமா? முடியாது. அம்மா இன்கான மினல் முகர்ரபீன், அப்போ இது வரைக்கும் அல்ல அஸ்ஹாபு ஷிமால் அஸ்ஹாபுல் யமீன் சொன்னான். அம்மா இன்கான மினல் முகர்ரபீன், முகர்ரபீன்களாகிய அஸ்ஸாபிகீன்கள் உள்ளவர்களாக நல்லடியார்களாக அவர்கள் ஆகியிருப்பார்களே ஆனால் அவளுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்தில்? ரவுஹுன், அவளுக்கு ராஹத்து கிடைக்கும். ரவுஹுனா இஸ்திராஹத்து, பெரிய ராஹத்து, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். இப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் எப்போ கிடைக்கும் பாய்? உஜூஹு யௌமஇதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, தன் ரப்பை பார்த்தால் ஆனந்தப்படுவார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும்னு சொல்கிறான். வரைஹானுன், இங்கே ரைஹானுக்கு அர்த்தம் ரிஸ்குன் ஹசன், அழகிய உணவு. இன்னொருத்தர் ரைஹானுக்கு அழகிய வாசனை மலர்கள். அப்போ சொர்க்கத்தில் வாசனை மலர்னு யாரை குறிக்குது? அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய சுஹபத்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய காட்சி கிடைக்கும், அன்பியாக்களின் தொடர்பு கிடைக்கும், ஜன்னத்து நயீம், இன்னும் நியமத்துகள் நிறைந்த சொர்க்கமும் கிடைக்கும். இந்த மூணுமே கிடைக்கும் யாருக்கு? அஸ்ஸாபிகூன். மற்றவங்களுக்குலாம் சொர்க்கம், வாழை மரம், அது இது சொன்னாங்க நல்லடியார் சொர்க்கத்துக்கு போவாங்க, வாழை மரம் கிடைக்கும், ஓடக்குடி தண்ணிக்கும், ஹூர்லின் கிடைக்கும், எல்லாம் வச்சுக்க வேண்டியதுதான். நல்லடியார்களுக்கு அந்த ஹாஸான சாபிகீங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரவுஹும் ரைஹானும் ஜன்னத்துன் நயீம், அந்த நியமத்தும் கிடைக்கும், கூட ரவுஹும் ரைஹானும் கிடைக்கும். ரவுஹ் என்றால் ராஹத்து, நிம்மதி, சந்தோஷம். அது எதுங்க? அல்லாஹ்வுடைய லிகா. ரைஹான் என்றால் வாசனை மலர்கள். யாருங்க? அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய சுஹபத் எல்லாமே கிடைக்கும். அம்மா இன்கான அஸ்ஹாபில் யமீன், அஸ்ஹாபில் யமீனாக இருந்தால் ஃபசலாமுன் லக, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று மலக்கள் அஸ்ஹாபில் யமீனுக்கு சொல்லுவார்கள். மின் அஸ்ஹாபில் யமீன், அஸ்ஹாபில் யமீனில் நீங்கள் உள்ளவராக இருக்கும் நிலையில் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக என்று அவருக்கு சொல்லப்படும். நரகத்திலிருந்தும் விடுதலை உண்டாகட்டுமாக, சலாமத்து உண்டாகட்டுமாக என்று அவருக்கு சொல்லப்படும் அஸ்ஹாபில் யமீனுக்கு. அம்மா இன்கான மினல் முகذிபீன லாலீன், அஸ்ஹாபு ஷிமால்ல இருந்தால் பொய்யர்களாகிய வழிகேட்டவர்கள் உள்ளவராக இருந்தால் ஃபனுஸுலும் மின் ஹமீம், அவர்களுக்கு நரகத்திலிருந்தும் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரிலிருந்தும் விருந்து இருக்கிறது. தஸ்லியத்து ஜஹீம், நரகிலே போய் சேருவது இருக்கிறது. இன்னஹாதா லஹு ஹக்குல் யகீன், இவையெல்லாம் மேலே சொன்ன மூணாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கும்னு சொன்னோம்ல, இது எல்லாமே ஹக்குல் யகீன், மிகவும் சந்தேகமற்ற உண்மையாக இருக்கும். யகீன உறுதியான, ஹக்ர உண்மை, சந்தேகமற்ற தெளிவான உண்மையாக இருக்கும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், ஆகவே உங்கள் ரப்புடைய மகத்தான திருநாமத்தை நீங்கள் தஸ்பீ செய்து வாருங்கள், அல்லாஹ்வை தஸ்பீ செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை சாபிகீன்களோடு சேர்ந்தெடுக்க தௌஃபீக் செய்வானாங்க.